இப்படிலாம் சொல்லி மக்கள்கிட்ட சீர்திருத்தம் பண்ணி அதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னா இதை உடைக்கிறதுக்காக வேண்டி பார்த்தீங்களா குழப்புறாங்க, அண்ணன் தம்பியாக இருந்தவனை சண்டை போட வச்சுட்டாங்க. இதுக்கு பதில் என்னது? இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? அண்ணன் தம்பியாக இருந்து பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை, வாப்பாக்கு மகனுக்கு சண்டை, அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை, முத்தவள்ளிக்கு ஊர் மக்களுக்கு சண்டை, தெருவுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை, இப்படி எல்லாம் ஆகி என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் பிரித்து விட்டாங்க, சமுதாயத்தை ரெண்டாக்கிட்டாங்க. ரெண்டாக்குற வேலையை செய்யக்கூடாது. இந்த கருத்து தவறு என்பதற்கு ஆதாரம், நம்ம பேசுகிற இந்த விஷயங்கள்லாம் தவறுங்கிறது என்ன ஆதாரம்னு கேட்டால், இவர்கள் பிரிவினை உண்டாக்கி விட்டார்கள். பிரிவினை உண்டாக்க அல்லாஹ் ஒற்றுமையை தான் விரும்புகிறான், அல்லாஹ் பிரியக்கூடாது என்று சொல்கிறான். அதனால இவர்கள் சொல்றது நம்ம இவ்வளவு தானே சொன்னோம்ல ரெண்டுனால, இந்த அவ்வளவு பொய்யுங்கிற ஆதாரம் என்ன ஆதாரம்? நீங்க சொல்றீங்கப்பா, நீ பிரிவினையில் உண்டாக்குறீங்க, 2 ஆயிடுத 3 ஆயிடுத, சமுதாயம் பிளவுபட்டு போயிடுத. பிளவுபட்டு போற காரணத்தினால உங்க சொல்லு சரியில்லை, பிளவுபடக்கூடாது என்று அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அப்படின்னு சில வாதத்தை வைப்பாங்க. முதல்ல விளைக்கொள்ளனு ஒற்றுமையா இருங்கன்னு குர்ஆன்ல எங்க இருக்கா? இல்லவே இல்லை. இவங்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன்ல எந்த ஒரு இடத்துலையுமே எல்லாம் ஒத்துமை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த நபியின் போதனை இப்படி கிடையவே கிடையாது, குர்ஆன்லையும் கிடையாது. குர்ஆனுக்கு முந்தின எந்த காலத்திலையுமே ஒற்றுமை என்ற ஒரு டாபிக்கே இஸ்லாத்தில் இருந்ததே கிடையாது. ஒற்றுமைங்கிறது வழிகேட்டுக்கு இட்டு செல்லும். சரியான விஷயத்தில் ஒன்றுபடணும். எப்போ நன்மை தீமை தடுன்னு இஸ்லாத்தில் இருக்குல்ல, அது ஒற்றுமையா வேற்றுமையா? நன்மை ஏவும் இருக்குது, தீமையை தடுன்னு இருக்குது. தண்ணி குடிக்க போகிறான், தண்ணி சாராயம் அடிக்க போகிறான், பிடிச்சி கையை விட்டு தடுக்கிறீ, என்ன எனக்கு சண்டை நடக்கும்ல, ஒற்றுமை போச்சு. வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுறான், ஏன்டா வாங்குறேன்னு கேட்குறீங்க, ஒற்றுமையாக இருக்குமா? அப்போ ஒற்றுமைங்கிற ஒரு வாதம் இஸ்லாத்தில் இருந்தால் ஒரு தப்பை நம்ம சொல்லவே கூடாது. ஏன்? தப்பை சுட்டிக்காரனா சண்டை தான். ஒரு சீர்திருத்தம் பண்ணக்கூடாது. வட்டி வாங்குறான், ஒரு ஊரில் வட்டி வாங்குற தொழிலை வச்சுருப்பாங்க, அங்கே போய் வட்டி பற்றி பேச முடியுமா? பேச முடியாது. அதனால் ஒற்றுமை குறைஞ்சிரும், வட்டி வாங்கிக்கிறோங்க அப்படி சொல்லணுமா? அப்போ ஒற்றுமையாக இருங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது. சரி, நான் கேட்குறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறை தூதரை நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள மக்கள் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. எல்லாம் ஒத்துமையாக தான் தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க, ஒத்துமையாக தான் கல்லை வணங்கிட்டு இருந்தாங்க, ஒத்துமையாக தான் எல்லா விதமான அனாச்சாரங்களையும் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒற்றுமையாக தான் காபாவில் போய் நிர்வாணமாக தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செஞ்சவொன்னே என்ன ஆயிடுச்சு? தான் நடந்துச்சு. அண்ணனும் தம்பிக்கு சண்டை, புருஷன் முன்னாடி சண்டை, பாப்பாக்கு மகனும் சண்டைங்கிறீங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சா இல்லையா? அப்போ அவனும் முஸ்லீம் தான் சொல்லிட்டு இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்தை போய் பிரச்சாரம் பண்ணாங்களோ அவனும் என்ன செய்ய, நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல், நாங்கள் இப்ராஹிம் மார்க்கத்தில், அதான் இஸ்லாமு, நாங்கள் இப்ராஹிம் மார்க்கத்திற்கு அவன் சொல்லிட்டு இருந்தான். இப்ராஹிம் மார்க்கத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லா அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி இதெல்லாம் இப்ராஹிமுடைய மார்க்கம், நாம் போகிறதா இப்ராஹிம் மார்க்கம்னு சொன்னாங்களே. ஆனால் பிரிவு வருமா வராதா? இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் யார் வர்றாங்கிற டாபிக்லாம் சண்டை ஆரம்பிக்குது. நீ இப்ராஹிமுடைய வழித்தோன்றலாக இருக்கிறடா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் நான் தான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு தானே சொந்தம் கொண்டாடினாங்க. பிரிஞ்சாங்கல்ல, கொலை அளவுக்கு போணுச்சா இல்லையா? ஊரை விட்டு வெளில விரட்டினாங்களா இல்லையா? ஓடியும் போனாங்களே, சுத்தலாம் விட்டுட்டு போனாங்களா இல்லையா? எந்த நபி அண்ணன் தம்பியை பிரிக்கல, எந்த நபி தாய்க்கும் பிள்ளைக்கு சண்டை உண்டாக்கல. எல்லா நபியுடைய பிரச்சார காலத்திலையுமே இது நடந்திருக்கிறது. இவங்க ஒற்றுமைன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, எந்த தீமையும் சொல்லக்கூடாது. அப்போ ஆலிம் சாக்கள் என்ன செய்யணும்? பயான் பண்ணும்போது ஒரு தப்பையும் சுட்டி காட்டக்கூடாது. ஏன்? அதை செய்கிறவனுக்கு சண்டையாக போயிரும்ல. ஒரு ஊரில் ஒரு விபச்சாரம் அதிகமாக நடக்குது, விபச்சாரம் பண்ணாது இருந்தால் விபச்சாரம் பண்ண என்ன செய்வான்? அஜர்த்துக்கு கோவப்படுவான்ல, சண்டையாக போயிடும். அப்போ அந்த ஊரில் தீமைகள் நடக்குமே, ஆனால் வாயை மூடிக்கிட்டு ஒருத்தன் இருந்தால் தான் ஒற்றுமையாக இருக்கும். எதிர்த்து எவனா சொன்னான்னு சொன்னால் ஒற்றுமை போயிடும். அப்போ முதல்ல இந்த ஒற்றுமைங்கிற ஒரு கான்செப்டை இஸ்லாத்தில் இல்லைன்னு விளங்கிக்கணும். இதுக்கு இது சில ஆதாரங்களை காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்கன்னா, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, குர்ஆன்லேருந்து காட்டுவாங்க. அதான் அனைவரும் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். முஸ்லீம் லீக் கூட்டத்தில், பிற இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லா கூட்டங்கள்லையும் அப்படி போர்டு எழுதி போட்டிருப்பாங்க பின்புறத்தில், ஓட்டுக்கு ஒற்றுமை ஆகணுமா. எதுக்கு ஒற்றுமை? அனைவரும் சேர்ந்து முஸ்லீம்கள் அனைவரும் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு வசனமும் குர்ஆனில் இல்லை. ஒற்றுமை என்னும் கயிறுன்னு குர்ஆனில் இருக்குதா? வஅத்தஸிமுன்னா பிடித்துக் கொள்ளுங்கள், ஹப்லுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கயிறு, ஒற்றுமை என்னும் கயிறு கிடையாது. அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள் ஜமீஅன், எல்லாரும் சேர்ந்து. அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன? அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. ஹப்லுல்லாஹில் மத்தீனல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கயிறு என்பது குர்ஆன் தான். அப்போ வஅத்தஸிமு நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், ஹப்லில்லாஹ் குர்ஆனை பிடித்துக் கொள்ளுங்கள், ஜமீஅன் எல்லாரும் சேர்ந்து பிடியுங்கள்.
எல்லாரும் சேர்ந்து குரானை பிடிக்க வாங்கடா, ஏன்டா குரானை விட்டு போறீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்குருவோம், எல்லா தப்பையும் செய்வோம், ஓன் தப்பை நீ கண்டுக்கிறா, ஏன் தப்பை நான் கண்டுக்கிறல, நான் செய்கிற தவறான கொள்கைகளை நீ விமர்சிக்காத, நீ செய்கிற தவறான கொள்கை நான் விமர்சிக்க மாட்டேன், ஒத்துமையாக இருந்துக்கிட்டுவோம், கல்யாணத்தில் சாப்பிட்டு வந்துடுவோம், பட்டி வாங்கிட்டு இருப்போம், அனாச்சாரம் பண்ணுவோம், சினிமா கொட்டைக்கு போவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தப்புகளை செய்வோம், யாரும் யாரையும் கண்டுக்கிற வேணாம். இதுதான் ஒத்துமை. இது இஸ்லாத்தில் இருக்கா? இது ஒரு விஷக்கிருமி. இந்த ஒத்துமை என்பது என்னது? ஒற்றுமைங்கிற வார்த்தை வச்சு தான் தீமைகளை மிகைப்படுத்தி போய்விட்டது. நன்மை தீமை பிரிச்சு அப்போ கெட்டவனையும் நல்லவனையும் இப்படி சமமாக்குறது. ஒற்றுமை என்னும் கயிறுன்னு சொன்னா அப்போ தீமையே வேணான்னு சொல்றவனு தீமையில மூலிகை கிட்ட சமமாப்ப, அது எதிர்க்கிறவனு அதை ஆதரிக்கிறவனு ஒரே மாதிரி ஆயிடுவானா? அதை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை பிடியுங்கள். ஒற்றுமைங்கிற வார்த்தை இந்த வசனத்தில் இல்லவே இல்லை. அரபியில் சொல்லுவாங்க வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வாசிட்டு ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடியுங்கள்னு மொழிபெயர்ப்பு போட்டிருப்பாங்க. எந்த ஒரு வார்த்தையும் அது ஒற்றுமைக்கு கிடையாது. இந்த வசனத்தில் ஒற்றுமைங்கிற ஒரு சொல்லே வரல. வஅத்தஸிமுன்னு ஒரு வார்த்தை வருது, பற்றி பிடியுங்கள். பி ஹபுலின்னு வருது, ஹபுலுன்னா கயிறு ரெண்டாவது சொல்லு, ஹபுல் இல்லை அல்லாண்டு ஒன்று வருது, இவ்வளோதான் இருக்குது, 3 சொல்லு தான். ஹபுலு ஒன்று, அல்லா ஒன்று, வாத்தசிமு ஒன்று. ஹபுலுன்னா கயிறு, அல்லாண்டா அல்லா, வாத்தசிம்னா பிடியுங்கள், அல்லாவின் கயிறை பிடியுங்கள். அல்லாவின் கயிறை பிடியுங்கள். அல்லா இதுக்கு சொல்கிறான், வழிகேட்டில் போயிடுவீங்க, குரான்கிற கயிறு தான் இருக்குது, இதை பிடித்து கொண்டீர்களே ஆனால் உங்களை எவனும் இழுத்துட்டு போயிட முடியாது. இந்த குரான்கிற கைத்தை எல்லாரும் பிடிங்கள். நம்ம இந்த 2 நாளாக சொல்கிறோமே, அதுதான் இதுவும் சொல்லுது. நேரம் மாற்றம் ஆக்கி விட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து குரானை பிடிங்கப்பா, அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடிங்க, அதன்படி நடங்க, அவனுக்கு தான் சட்டம் வைக்கிற அதிகாரம் இருக்குது. வேறு வேறு கைத்தை பிடிச்சிங்கன்னா அறுந்து விழுந்துருவீங்க. இந்த கயிறு தான் விழுவாது, பலமான கயிறாக இருக்கிறது, இந்த பலமான கைத்தை பிடிங்கன்னு அல்லாஹ் சொன்னா அதை உல்டா வாக்கி ஒற்றுமை கயிறுங்கிறாங்களே, அப்படி கிடையாது. இந்த வசனமும் என்ன சொல்கிறது? அதாவது குரானை பிடிக்கணும், வஹியை பிடிக்கணும், வஹியில தான் எல்லாரும் ஒன்றுபடணும். எல்லாரும் சேர்ந்து இதில் ஒன்றுபடுவாங்க. எல்லாம் பல பல கொள்கைகள் இருக்கிறீங்கல்ல, எல்லாம் வாங்க குரானை பிடிப்போம், குரானில் என்ன இருக்கோ ஏற்றுக்குருவோம், எங்கள்கிட்ட தப்பு தான் நாங்கள் விட்டுருவோம், உங்கள்கிட்ட தப்பு தான் நீங்கள் விட்டுருங்க. இப்படி சேர்த்துக் கொள்வது தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு வசனம் இதையும் போடுவோம். இது எங்கே இருக்குன்னா வாத்தஸ்மி வழியில்லாங்கிறது 3:103 இருக்கா. அடுத்து 42:13 இந்த வசனத்தை அடிக்கடி போடுவார்கள். என்ன போடுவாங்க? அன் அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். தீனை நிலைநாட்டுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள் இருக்கும். பிரியக்கூடாது, நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், பிரிவினையே கூடாது. நீ அவன் இவன் ஆளாளு பிரிஞ்சுட்டு போனீங்கன்னா அது தப்புன்னு சொல்லி இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. ஆனால் என்ன இருக்குன்னு கேட்டால், ஷராலக்கும் மினத்தீனி மா வசாபிகி நூஹன், நூஹுக்கு அல்லாஹ் எதை வசியத்து செய்தானோ அதைத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். உள்ளது அவுகையெல்லாம் இழைக்க, உமக்கு நாம் எதை அருள் இருக்கிறோமோ அதுவும். ஒமா வசைனாபிகி இப்ராஹிம் மூசா ஓ ஈசா, மூசா ஈசா இப்ராஹிம் எல்லாருக்கும் அருளிய மார்க்கம் என்னன்னு கேட்டால், அன் அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், வலா தஃபர்ரகு ஃபீஹி, தீனில் பிரிந்து விடாது. இந்த ஃபீஹி விட்டுருவாங்க, வலா தஃபர்ரகுன்னா பிரிந்து விடாதீர்கள். அதுக்கு சேர்த்து அல்லாஹ் சொன்னா ஃபீஹிங்கிறான். ஃபீஹின்னா அதில், தீனில், தீனில் பிரிந்து விடக்கூடாது. பிரிவினை வேற இதில் இருக்கலாம், வேற குளம் கோத்திரம் தெருவுகிற ஊர்னு பிரிஞ்சுட்டு போ. தீனில் மார்க்கத்தில் பிரியக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தீனுங்கிற ஒரு தீனாக தான் இருக்கணும். அந்த ஒரு தீன் என்னவா இருக்கணும்? இப்ராஹிம் உள்ள தீனு, மூசாவுக்குள்ள தீனு, ஈசாவுக்குள்ள தீனு, ரசூலுல்லாஹ் கொடுத்த தீனு, நூஹுக்கு சொன்ன தீனு என்னது? அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றுதல் தான். அதில் பிரிஞ்சிடக்கூடாது. வஹியை பின்பற்றுகிற விஷயத்தில் நீங்கள் பிரிந்திடக்கூடாது, தீனில் பிரிந்திடக்கூடாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவங்க என்ன செய்கிறாங்க? ஒத்துமையானிங்க, 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 எதையும் பேசுறாதீங்க, எந்த தப்பையும் சுட்டி காட்டாதீங்க, எதை சுட்டி காட்டினா சண்டை வருது, எதை சுட்டி காட்டினாலும் வம்பு வருது, இப்படிங்கிற மாதிரி உல்டாவாக தலைகீழாக மாற்றி விட்டார்கள். இந்த வசனத்தில் எப்படி சொல்லப்படல? ஒத்துமையானிங்க சொல்லப்படவே இல்லை. எப்படி சொல்லப்படுது? தீனில் பிரியாது. உனக்கு ஒரு தொழுகை, உனக்கு ஒரு தொழுகை வேணாம், ஒரு தொழுகை தான். அது எந்த தொழுகை? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின தொழுகை. உனக்கு ஒரு நோம்பு, உனக்கு ஒரு நோம்பு வேணும், அதுதான் தீன். அந்த நோம்பு என்ன நோம்பா இருக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின ஒரு நோம்பா தான் இருக்க வேண்டும். உனக்கு ஒரு வகையான ஹஜ்ஜி, எனக்கு ஒரு ஹஜ்ஜி வேணும், எல்லாம் ஒரு ஹஜ்ஜா இருக்கணும். அது தீனில் பிரியுது. தீனில் பிரிய வேண்டாம் என்றால் இபாதத்துகளில் பிரியாதங்கிறான். இபாதத்தில் பிரிஞ்சு நின்றுக்கிட்டு ஒத்துமையாக இருக்கிறான். எங்கே ஒத்துமையாக இருக்கிற நீ தானே இப்போ எங்களுக்கு முன்னாடியே சாப்பின்னு அனுப்பின்னு மாளிகைக்கு பிரிஞ்சுக்கிட்டு நிற்கிற. எதில் அல்லாஹ் பிரிய வேண்டாம்னு சொன்னானோ அந்த பிரிவினை அவர்கிட்ட இருக்குதா இல்லையா? அது வேணான்னு சொன்னால் நம்மளும் பிரிவினைங்கிறான். தீனில் பிரியக்கூடாது என்பதை விளங்கி கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த குழப்பம் வருகிறது. இது சம்பந்தமாக இன்னும் கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளில் பார்க்கலாம்.
அதில் முக்கியமான ஒரு சான்றாக இன்றைய தினம் மார்க்கத்தில் நீங்கள் யாரும் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல வசனங்களில் சொல்லுகிறான், நீங்கள் பல விஷயங்களில் பிரிந்திருப்பீர்கள். மனிதர்கள் என்று சொன்னால் மொழியால் பிரிந்திருப்பார்கள், தேசத்தால் பிரிந்திருப்பார். ஒருத்தர் இந்தியன்னு சொல்லுவான், அவனும் முஸ்லீமாக இருப்பான். ஒருத்தர் அமெரிக்கான்னு சொல்லுவான், அவனும் முஸ்லீமாக இருப்பான். தமிழன் அவனும் முஸ்லீமாக இருப்பான். மலையாளி முஸ்லீம் இருப்பான். அதே மாதிரி பல விஷயங்களில் நம்ம பிரிந்து இருப்போம். குலம், கோத்திரம், ஊர், இந்த மாதிரியான பல விஷயங்களில் பிரிந்திருப்போம். மார்க்கங்கிற பேரில் பிரியலாமா? இதான் மேட்ரு. எதில் பிரியலாமோ அதில் நம்ம பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எதில் பிரியக்கூடாதோ அதில் நாம் பிரிந்திருக்கிறோம். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். நம்ம எல்லாரையும் அல்லாஹ் படைத்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான். வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை கிளைகள் கோத்திரங்களாக நாம் ஆக்கியிருப்பது ஒருவரை ஒருவர் பிரித்து அறிந்து கொள்வதற்காக. அப்போ இருக்குது, அதெல்லாம் கிளை கோத்திரம் இப்படி எல்லாம் இருப்பது தப்பு இல்லை. இந்த கிளை ஒசத்தி அந்த கிளை தாழ்த்தின்னு சொன்னாதான் தப்பாக போகும். அதே மாதிரியான அடிப்படையில் நம்ம பல பிரிவுகள் இருப்பது தப்பு கிடையாது. ஆனால் எதில் பிரியக்கூடாது? மார்க்கத்தில் பிரியக்கூடாது. எனக்கு ஒரு மார்க்கம், உனக்கு ஒரு மார்க்கம். எனக்கு ஒரு விதமான கொள்கை, உனக்கு ஒரு விதமான கொள்கை. எனக்கு ஒரு விதமான நோன்பு, உனக்கு ஒரு வேறு விதமான நோன்பு. இப்படி வணக்க வழிபாடுகளில், இபாதத்தில், மார்க்கத்தில், தீனில் பிரியக்கூடாது என்று அல்லாஹ் பல இடங்களில் நம்மளுக்கு எச்சரிக்கிறான். அதில் ஒரு வசனம் தான் நேற்று இறுதியாக நம்ம சொன்னோம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூசா நபி அவர்களுக்கும், ஈசா நபி அவர்களுக்கும், நூஹு நபி அவர்களுக்கும், முகமதே உமக்கும் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அன் அகீமுத்தீன வலா தஃபர்ரகு ஃபீஹி, இந்த தீனை நிலைநாட்டுங்கள், தீனில் பிரிந்து விடாதீர்கள். மார்க்கத்தில் பிரிஞ்சிடக்கூடாது. அப்போ மார்க்கத்தில் பிரியக்கூடாதுக்கு என்ன அர்த்தம்? எப்போ பிரிவோம்? எப்போ பிரியாமல் இருப்போம்? ஒருவன் சொல்கிறான் என்று கேட்டு நடந்தால் பிரிய மாட்டோம். மார்க்கத்தில் என் பிரிவினை வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்தால் ஒரு முடிவாக தான் இருக்கும், பிரிவு வராது. எப்போ பிரிவு வரும்? அல்லாஹ் ஒரு பக்கம் ஒரு செய்தியை சொல்ல, அல்லாஹ்வுக்கு மாத்தமா வேற ஒருத்தர் இஸ்லாத்தின் பெயரால் ஒரு செய்தியை சொல்ல, ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு சாரார் இதை ஏற்று ஒரு சாரார் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிரிவினை ஏற்பட்டு போயிடுது. அப்போ தீனில் பிரிவினை வரக்கூடாது என்கிற வாசகமே எதை சொல்லுதுன்னு கேட்டால், மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டு நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலின்னு சொல்லிக் கொடுக்குறார்கள். நாலு வெவ்வேறு, நாளை சரிகணுகிறார்கள். ஷாஃபிங்கிறவர் மற்ற மூணு சரிதான், இதுவும் சரிதான். ஹனஃபிங்கிறவர் மற்ற மூணு சரிதான், இது நாங்கள் சொல்கிறோம் சரிதான். அப்போ நாலாக பிரிவது, அஞ்சாக பிரிவதெல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. அப்போ சரின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? தீனில் பிரிவினை கூடாது என்பதை அவங்க விளங்கவே இல்லை. மார்க்கத்தின் பெயரால் எத்தனை விதமாகவும் தொழுது கொள்ளலாம், மார்க்கத்தின் பெயரால் எத்தனை விதமாகவும் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், மார்க்கத்தின் பெயரால் ஹலால் ஹராம்களை எப்படி வேண்டாலும் பிரித்துக் கொள்ளலாம். ஒருவருக்கு ஹலாலாக இருப்பது இன்னொருக்கு ஹராமாக்கி கொள்ளலாம், ஒருவருக்கு ஹராமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு ஹலாலாக்கி கொள்ளலாம். இதெல்லாம் தவறு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் இந்த இடத்துல மறுப்பாக சொல்லுகிறான். 42வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தை சொல்லுகிறான், வலா தஃபர்ரகு ஃபீஹி, தீனில் மார்க்கத்தில் நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. ஒரு மார்க்கம் தான். ஒரு மார்க்கம் என்பது எதை சொல்லுகிறது? ஒரு மார்க்கம் எப்போ இருக்கும்? வஹி மட்டும்தான் ஆதாரம் என்று இருந்தால்தான் அது ஒரு மார்க்கமாக இருக்கும். பல பேருடைய சொல்லை கேட்டால் பல மார்க்கமாகிவிடும். ஒருத்தன் சொல்ல கேட்டால் தான் ஒரு மார்க்கமாக இருக்கும். அந்த ஒருத்தன் யாரு? நம்மளை எல்லாம் படைத்த இறைவன் தான். இதைத்தான் நான் வசியத்து பண்ணியிருக்கிறேன், எல்லாத்துக்கும் இதைத்தான் அறிவுறுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இதுவும் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹி மட்டும்தான். அதே மாதிரி வழக்கமாக அந்த ஒற்றுமையின் கயிறு சொல்லுவாங்க இல்லையா, அது 103 அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா, அல்லாஹ்வுடைய கயிற்றை எல்லோரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். ஜமியான்னா அனைவரும். அல்லாஹ்வுடைய கயிறுங்கிற அந்த குர்ஆனை, வஹியை, வேதத்தை அனைவருமாக சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிஞ்சிடாதீங்க. இதை பிடித்துகள் எல்லாம் ஒன்று சேரணும்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாருமா சேர்ந்து எதை பிடிக்கணுமா? அல்லாஹ்வுடைய ஹப்லை, அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கயிறுக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி விட்டார்கள், குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய கயிறு. அப்போ அல்லாஹ்வுடைய கயிறு என்று இந்த குர்ஆனில் சொல்ற வசனத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதம் என்று, குர்ஆன் என்று விளக்கம் தந்திருக்கும் பொழுது அதை எல்லாரும் பிடிக்கணும்.
அப்போ எல்லாருமே சேர்ந்து குரானைத்தான் பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் பிரிவு வராது. அதை பிடிக்க தவறுனீங்க, என்ன ஒருத்தன் இந்த கையத்தை பிடிச்சி ஒருத்தன் அங்கே தொங்குற கையத்தை பிடிச்சான்னு வைங்க, அவன் வேற இவன் வேற ஆயிரும், பிரிஞ்சிடறான். எல்லாருமா சேர்ந்து அந்த உறுதியான முறிந்து போகாத இந்த ஒரு கயிறை பிடித்தால்தான் அவங்க வந்து வெற்றி பெற முடியும். அதுக்கு தான் இதில் அல்லாஹ்வுடைய கயித்தை எல்லாரும் சேர்ந்து பிடிங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுவும் எதை காட்டுது என்று சொன்னால் இந்த தீன் ஒன்று தான், ஒருத்தன் அல்லாஹ் சொல்கிறது மட்டும்தான் மார்க்கும் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தில் 153வது வசனம். என்ன சொல்கிறான்னு கேட்டால், வ அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, நபியை நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், இதுதான் நான் இப்போ உங்களுக்கு வாழ்ந்து காட்டுறேனே, போதிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேனே, இதுதான் என்னுடைய ஒரே நேரான வழி. ஒரு வழி அன்னஹாதா சிராத்தி, இதுதான் என்னுடைய பாதை, முஸ்தகீமன் நேரான ஒரே பாதை இதுதான், ஃபத்தபியூஹு, இந்த ஒரு பாதையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபியூ சுபுல, பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள். எல்லாருமா சேர்ந்து ஒரு வழியை பின்பற்றணும். அனைத்து முஸ்லிமுக்கும் அந்த ஒரு வழி தான் இருக்க வேண்டும். பல வழிகளை நீங்கள் பின்பற்றினீர்களே ஆனால் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, பல வழியை பின்பற்றினால் அந்த ஒரு வழியை விட்டு உங்களை திசை திருப்பி விடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இந்த 23 வருஷம் நான் உங்கள்கிட்ட வாழ்கிறேன், உங்களுக்கு போதனை செஞ்சிருக்கிறேன், இந்த போதனை வாழ்ந்து காட்டியிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன், அங்கீகரிச்சிருக்கிறேன், இதுதான் நான் காட்டின பாதை, இது ஒரு பாதை தான். இந்த ஒரு பாதையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர இதை விட்டுட்டு வேற பாதைகளை நீங்கள் பின்பற்றினீர்களே ஆனால் இதை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இதையும் பின்பற்ற அதையும் பின்பற்றுன்னு சொல்லவே முடியாது. ஒருத்தர் ரோடு இருக்கிறது, பிரதான சாலையில் போய்கிட்டு இருக்கிறவன் இன்னொரு பக்கம் திரும்பிட்டான்னு சொன்னால் அதை விட்டுட்டான்னு அர்த்தம். இதுலையும் போகிறேன் அதுலையும் போகிறேன்னு சொல்ல முடியுமா? இதுலையும் அதுலையும் போக முடியுமா? 2 சாலைகள் இருக்கும் பொழுது ஒரு சாலையில் போனால் அதில் போய்கிட்டு இருக்க வேண்டும். வேற பக்கம் இப்போ திரும்பிட்டானோ அவன் பிரதான சாலை விட்டு விட்டான், சரியான பாதையை விட்டு விலகி விட்டான். அது அல்லாஹ் உதாரணத்தின் மூலம் சொல்றான். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அவனுடைய அந்த ஒரு வழியை விட்டு உங்களை திசை திருப்பி விடும். பல வழிகளை பின்பற்றாதீங்க. இஸ்லாத்தின் பெயரால் பல வழி கூடாது. சாபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி எதுவுமே கூடாது. ஒரு வழி தான் நபி வழி. அந்த ஒரு வழி தான் இருக்க வேண்டுமே தவிர இஸ்லாத்தின் பெயரால் பல வழி இருக்கக்கூடாது. பல வழி சென்றால் இந்த ஒரு வழி விட்டு விட்டீர்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காக இதைத்தான் அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். வசான வசியத், வசியத்துனா மரணிக்கிற நேரத்தில் முக்கியமான செய்தியை சொல்லுவாங்க இல்லையா, அது வசியத்து. அல்லாஹ்வுக்கு மரணம் கிடையாது. அல்லாஹ் வசியத்து செய்கிறான் என்றால் முக்கியத்துவம் படுத்தி சொல்றான்னு அர்த்தம். அப்போ தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக ஆவதற்காக வேண்டி இதைத்தான் நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன். பேசிக்கை கரெக்டாக வச்சுக்கிறேங்க. ஒரு வழி தான், பல வழி வேண்டாம். நான் சொன்ன ஒரே பாதையில் இருங்க. என் தூதர் எந்த வழியை செஞ்சு காட்டினாரோ அந்த வழியை விட்டு விலகிறாதீங்க. இதை 6வது அத்தியாயத்தில் 153 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனத்தில், வலா தனாசவு, பாதியை சொல்லுவாங்க, வலா தனாசவு, நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், தப்ஷலு ததஹபரிக்கும், இதனால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள், உங்களுடைய பலம் குன்றிவிடும். இப்படின்னு இருக்கிறனால ஒத்துமையாக இருக்கணும். சில ஆளுக்கு இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க, முந்தி உள்ளே விட்டுருவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அத்திய உள்ளாக ரசூலகு, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், வலா தனாசவு, அதுல சண்டையிட்டு கொள்ளாதீர்கள்ங்கிறான். இந்த சண்டையிட்டு கொள்ளாது மட்டும் பிரிச்சுக்கிடுவாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அதுல முரண்பட்டு விடாதீர்கள். அதுல முரண்பட்டால் நீங்கள் பலம் கொண்டு விடுவீர்கள். அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுறதுல எல்லாம் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதுல நீங்க வெற்றி பெற முடியும். அப்படிங்கிற கருத்துல 8வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் தீனை பிரிக்க கூடாது. தீன் ஒரு தீன் தான், ஒரு மார்க்கம் தான், பல மார்க்கம் இல்லை. இதுகளெல்லாம் நமக்கு எதை சொல்கிறது? வஹி மட்டும்தான் மார்க்கம். அந்த ஒரு மார்க்கம் எது? அல்லாஹ் நமக்கு எதை சொன்னானோ, அவனுடைய தூதர் வழியாக எதை காட்டினானோ அது ஒண்ணுதான் மார்க்கமே தவிர அவங்க காலத்தில் இல்லாத எதுவாக இருந்தாலும் எவ்வளவு அழகானதாக தோற்றமளித்தாலும் அது இஸ்லாம் அல்ல. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வஹி அல்லாஹ்வுடைய வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதற்கு ஆதாரமா இருக்குது. இது போக பல இடங்கள்ல மனிதனுக்கு மற்றவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோம்ல, இதுகளை எல்லாம் கடுமையாக கண்டிக்கிறான். ஆளாளுக்கு ஹராம்ங்கிறீங்க, ஆளாளுக்கு ஹலாலுங்கிறீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? இந்த மாதிரியான ஒரு துணியில அல்லாஹ் பல வசனங்கள்ல கண்டிக்கிறான். ஹலால் ஹராம்னு சொல்லி சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை மனிதருக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுகளெல்லாம் கடுமையாக கண்டிக்கிற வசனங்களும் குரான்ல நிறைய இருக்கிறது.
ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 16வது அத்தியாயத்தில் 116வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தகூலு, நீங்கள் சொல்லக்கூடாது, லிமா தசிபு அல்சினத்துக்குமுல் கதிப, உங்கள் நாவுகளால் பொய்களை உருவாக்கி, ஹாதா ஹலாலுன், இது ஹலாலு, ஹாதா ஹராமுன், இது ஹராமு என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. லி தஃப்தரு அலல்லாஹில் கதிப, இப்படி சொன்னால் அல்லாஹ் மேலே நீங்கள் பொய்யை இட்டு கட்டுறீங்க. ஹலால்னு நான் சொன்னா தானே உனக்கு ஹலால் ஆகும். நான் சொல்லாத ஒன்றை நீ ஹலால்னு சொன்னா என் பேரில் இட்டு கட்டுன்னு அர்த்தம். நான் சொல்லாத ஹராமாக்காத ஒன்றை நீ ஹராமாக்கினால் அப்போ நான் தான் ஹராமாக்கணும் நீ மக்கள்கிட்ட கொண்டு போகிற. மக்கள் அப்படி தான் நம்புகிறாங்க. நீங்கள் சாதாரணமாக ஹராமுடைய ஏதாவது சொல்லி பாருங்கள், என்ன வழங்குவாங்க? ஓ அல்லாஹ் தான் ஹராமாக்கிட்டான்னு நினைப்பாங்க. இந்த ஹராமுங்கிற வார்த்தைக்கு என்ன மக்கள் விளங்கிடுவாங்க? மக்கள்கிட்ட போய் என்ன செய்வீங்க? டீ குடிக்கிற ஹராமுங்கிறீங்க, அவன் மக்கள் என்ன விளங்கிடுவாங்க? ஓ அல்லாஹ் வந்து ஹராமாக்கிட்டான் போல விளங்கிடுவாங்க. அப்போ அல்லாஹ் ஹராமாக்குனா நீங்கள் இட்டுக்கிட்டு தானே சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஹராம் நீங்களா சொல்கிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்களா ஹலால்னு தீர்ப்பளிக்கிறீங்க. அல்லாஹ் தான் அதை சொன்னால்தான் மக்கள் விளங்குவாங்க. இப்படி சொன்னால் என்ன அர்த்தமாயிரும்? அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டினீர்கள். அப்போ சொல்கிறான் அல்லாஹ், வலா தக்குல், நீங்கள் சொல்லக்கூடாது, லிமா தசிபு அல்சினத்துக்குமுல் கதிப, உங்கள் நாவுகளால் பொய்களை உருவாக்கி கொண்டு, ஹாதா ஹலாலுன், இது ஹலாலு, ஹாதா ஹராமுன், இது வந்து ஹராமு என்று சொல்லக்கூடாது. லி தஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது பொய்களை இட்டு கட்டி இப்படி சொல்லிவிடாதீர்கள். இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன், அல்லாஹ்வின் மீது யார் பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள். சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன். இப்ப கடல் பிராணி நண்டு இருக்கு, நண்டு கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? நண்டு சாப்பிடலாமான்னு ஒரு கேள்வி வருது. முக்காவாசி இமாம்கள் வந்து ஹராம்ங்கிறாங்க. இமாம்கள் பேர் எடுத்த முக்காவாசி பேர் என்ன செய்யறாங்க? ஹராம்ங்கிறாங்க. அப்ப ஹராம்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்குன்னு அல்லாஹ்வோட சொல்லணும். அதுக்குள்ள ஆதாரம் எங்கப்பா? அல்லாஹ் எங்கப்பா? அல்லாஹ் சொல்லியிருக்கானா? இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. வேற எப்படி ஹராம் ஆகும்? அப்போ அல்லாவும் நண்டை ஹராமுன்னு சொல்லலை, அல்லாஹ்வுடைய ரசூலும் நண்டு வந்து ஹராமு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு மதுஹபில் மட்டும் அது ஹலால்னு சொல்லியிருக்கிறாங்க, மற்ற மதுஹபில் ஹராமுங்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் ஹராமுங்கிறாங்க. இந்த ஹராமுன்னு சொல்ல நீ யார்? நண்டு ஹராமு ஆக்குறதுக்கு நீங்கள் யார்? அப்போ என்ன அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறனா? அல்லாஹ் வந்து கடலில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு ஹலால்னு சொல்லி காட்டுறான். ஒஹில்லக்கும் சைதுல் பஹரி வ தாமுஹு, கடலில் வேட்டையாடுவதும் அதில் உள்ள உணவுகளும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது. ஏதாவது ஹராம் இருக்கு மேலே அவன் சொல்லியிருப்பான். கடலில் உள்ள இந்த பிராணிகளில் எது எது ஹராம் என்று அவன் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லி இருப்பான். அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் சொல்லாமல் இருக்கும்போது சுறா சாப்பிடக்கூடாது, நண்டு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாதாரண மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. அல்லாஹ் சாதாரணம் எடுக்க மாட்டேங்கிறான். அட்ட இதை சொல்ல நீனா நானா? அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்? நீ நண்டு திங்காம அதனால என்ன இருக்கு? நம்ம சாப்பாட்டு மேட்டர் அப்படி நினைக்கிறோம். சாப்பிட்ற மேட்டர் நம்ம தானே விரும்பி சாப்பிட்றோம், தவிர்த்துட்டு போகிறோம். அப்படி கிடையாது. இதுக்கு அர்த்தம் என்ன? நண்டு சாப்பிடாத நண்டை ஹலால் நான் ஆக்கியிருக்கிறேன், அது வந்து நீ ஹராமுங்கிற. அப்போ நான் அனுமதித்து நீ தடுத்தால் நீ அல்லாவா? நீனு நான் ஒன்னா? எனக்கு எதிராக நீ வந்து தீர்ப்பளிப்பியா? அப்போ என் மீது இட்டு கட்டி சொல், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறான் இதை. அப்போ அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். ஹாதா ஹலால் ஹராம்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறது. சில மதுஹப் இமாம்கள்ட்ட நீ கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு குருவியை எடுத்து மைனாவே சாப்பிடலாமா கேட்டால் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எந்த மதுஹப்னு சொல்லுங்கள், அது மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டா கூட ஹனஃபினா அது சொல்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? எதையாவது சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடலான்னு ஒரு பதில் வராது. ஏன்? பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் சாப்பிடலான் இருக்காரு, ஒருத்தர் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, ஒருத்தர் மக்ரூஹ் இருக்காரு, ஒருத்தர் ஹராமுன்னு இருக்காரு. 4 இருக்குது. நீ என்ன குரூப்பில் உள்ளால சொல்லு, உனக்குரிய தீர்ப்பை நான் சொல்கிறேன்னு சொன்னால் இது என்னது? அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறது. பத்திரிகையில், இஸ்லாமிய பத்திரிகையில் நடத்துகிறவங்க கேள்வி கேட்டு பாருங்க, மதரசாக்களில் ஃபத்வா கேட்டு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி சாப்பிடலாமான்னு கேட்டால் நீங்கள் உங்கள் மதுஹபை சொல்லவில்லை, அதுக்கு தகுந்தவாறு தான் நாங்கள் தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறது. அல்லாஹ் ஒன்று தான் உண்மையாக இருந்தால் மீதி 3 பொய் தானே. இப்போ ஒன்று தான் அல்லாஹ் சொன்ன மார்க்கமாக இருந்தால் மீதி 3 ஃபத்வாவும் என்னது? அல்லாஹ் மேலே இட்டு கட்டியிருக்கிறாங்க. அதுதான் இந்த வசனத்தை கடுமையாக கண்டிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான், அம்லஹும் சுரக்காவு ஷரவுலஹும் மினத்தீனி மாலம் ஏதன் பிகில்லா, அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை இவர்களுக்கு மார்க்கமாக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறார்களா? அடே நான் அனுமதிக்கவில்லை, அதை மார்க்கம் நீ சொல்ற. அப்போ அவங்களாம் உனக்கு தெய்வங்களா? உனக்கு தனி மார்க்கத்தை உண்டாக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறார்களா? நல்லா கேட்குறான். அப்போ இது எது கேட்குறான்? இன்னைக்கு நம்ம இன்றைக்கு சமூகத்தில், முஸ்லீம் சமூகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு தர்காவை கட்டி அதை வழிபடுறான், அதை கடவுள் நினச்சிக்கிட்டு கும்பிட்றான், அங்கே போய் பிரார்த்தனை செய்கிறான், நேர்ச்சி செய்கிறான். சில பேர் சமாதிகளில் போய் தவாஃபே செய்கிறான், காபாவில் செய்கிற மாதிரி என்ன செய்கிறான், தவாஃபெலாம் செய்கிறான். இதெல்லாம் தீனில் உள்ளதுன்னு ஒருத்தர் சொல்கிறான்.
அல்லாஹ் அதை கேட்குறான். அடே நான் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை தீனுன்னு சொன்ன ஒரு குட்டி தெய்வம் யாரான்னு கேட்குறான். அது தெய்வம். அப்போ அஜர்த்து சொல்லி நீ கேட்டீங்கன்னா அந்த அஜர்த்து நீங்கள் அல்லாஹ் வைக்க அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் தான் சட்டம் போடணும். அல்லாஹ் இதை அனுமதிக்கலை, இவர் அனுமதிக்கிறாரு. அப்போ யார் உனக்கு அவர் தெய்வமா? அப்போ நான் அனுமதிக்காத ஒன்றை உனக்கு அனுமதித்த அந்த தெய்வம் யார்? அப்படி ஏதாவது தெய்வங்கள் இருக்கிறார்களா, குட்டி தெய்வங்கள் இருக்கிறார்களா என்று கடுமையான கோபத்தோடு அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வார்த்தையை கேட்குறான். நான் தான் இந்த மார்க்கத்துக்கு அதிகாரி, என் மார்க்கத்தில் நான் அனுமதிக்காத ஒன்றை எவனை அனுமதித்தால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். அந்த கருத்து 42வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? அம்லஹும் சுரக்காவ், இவர்களுக்கு தெய்வங்கள் இருக்கிறார்களா, ஷரவுலஹும் மின தீனி, தீனில் இவர்களுக்கு புதிய சட்டத்தை உருவாக்கி, மாலம் யஅதன் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதிக்கவில்லையே அப்படியான ஒரு சட்டத்தை உண்டாக்கி தரக்கூடிய தெய்வங்கள் இவர்கள் இருக்கிறார்களா? அப்ப சட்டத்தை தெய்வம் தான் உண்டாக்கணும். அதில் அல்லாஹ் சொல்லித்தரான், சட்டத்தை உண்டாக்குறான் தான் தெய்வம் தான் உண்டாக்கணும். தெய்வம் ஒன்று தான் உலகத்துக்கு. நிறைய தெய்வம் இருந்தால் நீ ஆளுக்கு ஒரு தெய்வத்தை சட்டத்தை உண்டாக்கிட்டு போ. இந்த உலகத்துக்கு இந்த மார்க்கத்துக்கு தெய்வம் ஒன்று தான். அப்போ தெய்வங்கள் தான் சட்டத்தை உண்டாக்கணும் என்று சொல்லும் பொழுது உனக்கு இதை சொன்ன தெய்வம் யாரு? அப்படி தெய்வங்கள் உண்டா என்று அல்லாஹ் கடும் கோபத்தோடு கேட்குறான். அதே மாதிரி 5:87 வசனத்தில் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிற தூய்மையான உணவுகளை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தூய்மையான உணவுகளை ஹலாலாக்கி இருக்கிறான், அதை நீங்கள் ஹராம் ஆக்கிறாதீங்க. வலா தாத்தது, வரம்பு மீறாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை நான் நேசிக்க மாட்டேன், அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு இதில் சொல்கிறான். இது என்ன மேட்ரு? அல்லாஹ் ஹலாலாக்குனதை ஒருத்தன் திங்காம இருந்தால் அல்லாஹ்க்கு நஷ்டமா? நமக்கு தான் நஷ்டம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதில் எல்லாம் கோவர தேவையே இல்லை. ஒரு 10 பொருள் இருக்கு, 5 பொருள் ஹராம்னு ஒதுக்கிட்டீங்க, உனக்கு நஷ்டம். இல்லை அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த முடிவெடுக்க நீ யாரு? அதை தான் அல்லாஹ் பார்க்குறான். நீ நஷ்டப்படுறியான்னு அதை பார்க்கல, அல்லாஹ்வுக்கு லாபம்னு பார்க்கல. நான் இதை எல்லாரும் சாப்பிடுங்கப்பா, இதை சாப்பிடலாம் அப்படின்னு நான் அனுமதிச்சிட்டேன். நான் அனுமதிச்ச 4 பொருள் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் திங்கக்கூடாதுன்னு சொன்னால், இன்னென்ன காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் என்னுடைய பவரை எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்கள் திங்காமல் அது மேட்டரே கிடையாது. விரும்பாமல் ஒருத்தன் சாப்பிடாமல் இருந்தான்னு சொன்னால் குற்றமும் கிடையாது. எத்தனை ஹலாலான உணவு இருக்கிறது. அந்த உணவுகள் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சில பேருக்கு என்ன செய்யும், மீன் பிடிக்காது, மீன் சாப்பிட மாட்டார், அது குற்றம் கிடையாது. இது ஹராமும் சாப்பிடவும் குற்றமாயிடும். உங்களுக்கு நண்டு பிடிக்காது சாப்பிடலையா, இறைச்சி பிடிக்காது சாப்பிடலையா, கோழி பிடிக்காது சாப்பிடலையா, நீங்கள் உங்களளவுக்கு சாப்பிடாமல் இருந்து கொள்ளலாம். கோழியை கொண்டாந்து வைக்கும்போது கோழிலாம் ஹராமுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கு வர்ற கோவம் அல்லாவுக்கு எடுத்து வராது. அல்லாஹ் அவ்வளோ கோவப்படுவான். இது ஹராம்டா, நீ யாரா, உனக்கு பிடிக்காது திங்காம போ. ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கான அதிகாரம் உனக்கு எங்க இருக்குது? அப்ப எந்த ஒரு பொருளையும் ஒருவர் தவிர்த்துக் கொள்வது என்பது வேறு. அல்லாஹ் ஹலால் சொல்லி இருக்கும் பொழுது அதை ஹலால் என்று அறிவித்து விட்டு ஒன்னளவில் தவிர்த்து கொண்டால் குற்றம் இல்லை. ஹராம் ஆக்கினா குற்றம், வரம்பு மீறல். வரம்பு மீறின யாரும் எனக்கு பிடிக்காது, பிடிக்காது என்ன அர்த்தம்? நரகத்தில் கூட அர்த்தம். வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறியவர்களை நான் நேசிக்க மாட்டேன், வரம்பு மீறினா தண்டிப்பேன் அர்த்தம். இந்த கருத்தை அல்லாஹ் 5:87 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான் பாருங்க. எல்லாமே இந்த மக்கள் அவன் இஷ்டத்துக்கு ஹலால் ஹராம் பண்ணாங்கல்ல, யூதர்கள் வேதத்தை வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு தான் அல்லாஹ் இதெல்லாம் சொல்றான். அது இங்கே இருக்குது. எந்த யூதர்களுடைய இந்த செயல்களை எல்லாம் கண்டிச்சானோ அது எல்லா தன்மைகளும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை மாத்திரக்கு தான் தலைப்பு. அல்லாஹ் சொல்கிறான், கது ஹஸிரல்லதீன கத்லு அவுலாதஹும் சஃபஹம் பிகைரி இல்மின், அறிவு இல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளை தாங்களே புதைத்து கொள்ளுகிறார்களே. அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. உயிரோட குழந்தைகள் பொம்பளை பிள்ளை பிறந்தா சாவடிச்சு போடுவாங்க. அப்போ தங்களுடைய பிள்ளைகளை அறியாமையின் காரணமாக கொலை செய்கிறார்களே, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹலாலாக்கியதையும் ஹராமாக்கி விட்டார்களே, அவர்கள் நஷ்டமடைந்தார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு சில விஷயங்களை ஹலால் ஆக்கியிருக்கிறான். ஹலால் ஆக்கின விஷயத்தை யார் ஹராம் ஆக்கிட்டானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான். இஃப்திரான் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டிய காரணத்தினால. எதனால் நஷ்டமடைகிறான்? அல்லாஹ் ஹலாலுங்கிறான், இவன் ஹராமுங்கிறான். அப்போ அல்லாஹ் தான் ஹராமாக்குனாங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்குறான், ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறான். அப்போ அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டிய காரணத்தினால நஷ்டமடைந்து விட்டார்கள். கது வல்லு, இவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள். வமா கான முஹ்ததீன், இவர்கள் நேர்வழி பெற்றவர்களே இல்லை. எப்படி சொன்னான்னு பாருங்க. அப்போ அல்லாஹ் தந்திருக்கிற ரிசுக்கை ஹராம் என்று நீங்களா சொன்னால், அவன் பன்றியை ஹராம் ஆக்கியிருக்க ஹராம்னு சொல்லுங்க.
நாயை தூதர் மூலமாக நாயை ஹராமாக்கி இருக்கிறான், அது ஹராம்னு சொல்லுங்க. அது மாதிரி கழுகு இது மாதிரியான பிராணிகளை ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் அதை ஹராம்னு சொல்லுங்க. அல்லாஹ் ஹராம் ஆக்காமல் இருக்கும் பொழுது நீங்களாக ஒன்றை ஹராம் என்று சொல்வீர்களே, ஆனால் அது என்ன சொல்ல போனால், உதாரணமாக நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த மக்தபில் அலிபை ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்தில் அரக்கை சட்டை போட்டு போவோம். அரக்கை சட்டை போகிற ஹராமு அஜர்னு சொல்லுவார். அரக்கை சட்டை போட்டு போனோம்னா அரக்கை சட்டை ஹராமும் பாரு. நாங்கள் அரக்கை பள்ளிக்கூடத்துக்கு போவோம், அரக்கையோட போவோம், பள்ளிக்கு ஓத போவோம், முழுக்கையோட போவோம். 2 சட்டை வச்சுருப்போம். சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எல்லா வீடுகள்லையுமே 2 சட்டை வச்சுருப்பாங்க பிள்ளைகளுக்கு. 2 சட்டை 2 வகையில். பள்ளிக்கு அனுப்பும்போது முழுக்கை சட்டையும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது அரக்கை சட்டையும். எதனால் அப்படி செஞ்சாங்க? இந்த அஜரத் என்ன செய்வார், ஹராம செஞ்சுட்டு வர்ற அரக்கை சட்டையை போட்டு நீ பள்ளிக்கு வரலாமா அப்படிங்கிறார். இது அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டுறது தானே. அல்லாஹ் அரக்கை சட்டையை ஹராமாக்கி இருக்கிறானா? அரக்கை சட்டையை சட்டை அறவே கைக்கு சட்டை இல்லாமல் ரசூல்லா இருந்திருக்கிறாங்களே. ஒரு துண்டை மட்டும் போத்திக்கிட்டு முழு கையுமே வெளியே தெரியும், அப்படி தான் ரசூல்லா இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அரக்கை சட்டை ஹராம் என்றெல்லாம் சொன்னார்களே, அதில் நம்ம கேட்டு நடந்தோமா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தின் ஆதாரம் வஹீன்னு தெரியல. ஆதாரத்து குரான் எங்கள் பாப்பா கேட்டிருக்கணுமா இல்லையா? நான் சின்ன பிள்ளை கேட்கல, என் தகப்பனார் கேட்டிருக்கணும்ல. எப்படி நீ சொல்லலாம்? அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடு. என் தகப்பனார் கேட்கல, என் பாட்டனாரும் கேட்கல, ஏன் அவங்களுக்கு மார்க் அறிவு இல்லை, நாளைக்கு கேட்டக்கூடாது. பேண்ட் போகிற ஹராம் நாங்களா இல்லையா? நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் என்ன செய்வாங்க, பேண்ட் போடக்கூடாது ஹராமு. ஏன்ப்பா ஹராமு அப்படின்னா என்னது? ஏன் போடக்கூடாது, பேண்ட் போடக்கூடாது என்ன அப்படி குரான்ல இருக்குதா? எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம், தடுக்கப்பட்டது. பட்டு ஆடை ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, காவி உடை தடுக்கப்பட்டிருக்கிறது, பாக்கி எதுவும் தடை கிடையாது. எந்த விதமான ஆடை என்ன செய்யல, மார்க்கத்தில் தடுக்கப்படவே இல்லை. பெண்களாக இருந்தால் அவங்களுடைய அங்க அவயவங்களை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஆடைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது, வேற எதுவும் தடை கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ அரக்கை சட்டை போடாத, பேண்ட் போடாத, கிராப் வெட்டக்கூடாது ஹராம் வாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க முடி வெட்டுறோம்ல, முடிவு கிராப் மாதிரி வெட்டுவாங்க. இதெல்லாம் வெட்டினா என்ன செய்யறது, ஹராம். அந்த காலத்தில் ஹராம் பண்ணுவாங்க, கிராப் வெட்டுன்னு வேறு ஹராம்னு சொல்லிடுவாங்க. முட்டை தான் போடணும், இல்லைன்னா என்ன செய்யணும், உள்ள கிருதா மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த 2 வகையை தவிர எல்லாம் ஹராம். எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், வாயில் வந்த மணிக்கெல்லாம் மார்க்கத்தை சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறபடி இது நடக்கத்தான் செஞ்சிச்சு. யூதர்கள் என்ன செஞ்சாங்களோ அந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் உலமாக்களும் செஞ்சார்கள். அதுதான் அல்லாஹ் கேட்குறான், அலா ஹர்ரமும் மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளித்திருக்கிறதை ஹராமாக்கினார்களே, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். இஃப்திரான் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டியதற்காக நஷ்டமடைந்து விட்டார்கள். கது லல்லு, நிச்சயமாக வழிகட்டு விட்டார்கள். ஒமா காணும் முஹ்ததீன், அவங்க நேர்வழி பெற்றவர்களாக இல்லவே இல்லை. இது 6:140 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 7:32 கேட்குறான்ல, குல் நபியை கேளுங்கள், மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜீனத்தை ஹராமாக்கியவன் யாரா? கேள்வி மாதிரி கேட்கிறான். மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜீனத்துனா அலங்காரம், கவர்ச்சி. இந்த உலகத்தில் எத்தனை கவர்ச்சியான விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த ஜீனத்துகளை ஹராமாக்கியவன் யார்? நாங்களாம் அந்த ஜீனத்தை ஹராம், குற்றாலம், அந்த கொடைக்கானல் இதுக்கெல்லாம் போகும்ல, கொடைக்கானல் ஊட்டிக்கலாம். நாங்கள் மாரசால படிக்கும்போது போனால் பெரிய பாவம் மாதிரி பார்ப்பாங்க, கொடைக்கானல் போகிறான், என்ன சினிமா கொட்டை போகிற மாதிரி பார்ப்பாங்க, அஜர்த்து வரலாம். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் ஜீனத்து. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக படைச்சிருக்கான். அதை பார்த்து ரசித்து அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தியை புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக வேண்டி சுற்றி பார்க்குற ஒரு அவசியமே இருக்குது மார்க்கத்தில். அதெல்லாம் என்ன செய்வாங்க, ஹராம் பண்ணுவாங்க. அல்லாஹ் தன்னை அல்லத்தி அஹ்ரஜல் இபாதிஹி, தன்னோட அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கான பூமியில் அந்த ஜீனத்துகளை, அந்த அலங்காரங்களை எல்லாம் ஹராமாக்கணும்னு யாருடான்னு கேட்குறான். யாருன்னு கேளு, உனக்கு யார் ஹராமாக்க உனக்கு அதிகாரம் தந்தா அப்படிங்கிற அடிப்படையில் கோபமாக கேட்குறான். அதே மாதிரி ஒரு தையிபாத்தில் மின ரிஸ்கி, உணவுகளில் தூய்மையான உணவுகளை ஹராமாக்கினவன் யார்? இந்த அலங்காரத்தை ஹராமாக்கினவன் யார்? அல்லாஹ் தந்திருக்கிற ரிஸ்கை ஹராமாக்கினவன் யார் என்று கேட்டுவிட்டு நபிக்கு பதில் சொல்றான். குல் நபி, நீங்க சொல்லுங்கள், ஹியல் இல்லதீன ஆமனு, இந்த கவர்ச்சியான உலகத்து பொருள்கள் எல்லாம் மூமினானவர்களுக்கு ஃபில் ஹயாத்தி துன்யா, துன்யாவிலே அவர்களுக்கு இது இருக்கிறது. ஹாலிசத்தன் யௌமல் கியாமா, கியாமனாலே அங்கேயும் எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கிறது. ஒன்றும் மற்றவனுக்கு கிடையாது. நமக்கு தான் 2 இங்கேயும் அந்த கவர்ச்சியை ஹலாலாக்கி இருக்கிறான். நல்லவர்களாக நடந்தால் சொர்க்கத்தில் அங்கேயும் அதை தருவான்ல என்று அல்லாஹ் அது ஹலால் என்பதற்கு ஒரு ஆதாரத்தோடு சுட்டி காட்டுகிறான். இது 7:32 இருக்கிறது. அதே மாதிரி 4 மாதம் இஸ்லாத்தில் புனிதமான மாதம். 4 புனிதமான மாதம் என்னன்னா, போர் செய்யக்கூடாத மாதம். புனிதம்னா என்ன, ரமலானுக்கு நிகரான மாதமே இல்லை. ஆனால் அந்த 4 ரமலான் வராது. புனித மாதம்னு சொல்கிறோம்ல, புனித மாதத்தில் எது வராது, இந்த ரமலான் மாதம் வராது. ரமலான்லாம் பதில் போர் நடந்துச்சு. போர் செய்யப்பட்ட, தடை செய்யப்பட்ட மாதத்தில் இது வரல,
இது வரல. முஹர்ரம், துல்கதா, துல்ஹஜ்ஜி, ரஜப் இந்த 4 மாதம் தான் என்ன இருக்கு, போர் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருந்த ஒரு மாதம். எவ்வளோ சண்டை வந்தாலும் இந்த 4 மாதத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, சண்டை செய்ய மாட்டாங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், மக்காவில் உள்ள காபிர்கள் ஒரு தேவை வரும்போது முகரத்தில் சண்டைக்கு போவாங்க. முகரத்தில் போகக்கூடாதுல்ல, அதுக்காக என்ன செய்வாங்கன்னா முகரத்தில் சண்டைக்கு போயிட்டு நம்ம ரமலானில் அதை ஹரமாக்கிடுவோம், வேறு மாதத்துக்கு வச்சுக்கிறது. ஏதோ 4 மாதம் தானே கணக்கு, நம்ம முகரத்தில் போய் யுத்தத்தை முடிச்சுவிட்டு நம்ம என்ன செய்வோம், ஷாபானில் வச்சுக்கிடுவோம், ஏதாவது ஒரு மாதத்தில் ரபியுல் அவலில் நம்ம புனிதமாக்கிடுவோம். அப்போ 4 மாதங்களை பெயர் குறிப்பிட்டு புனிதமானது என்று சொல்லி இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்வாங்கன்னா புனிதமான மாதத்தில் சண்டைக்கு போயிட்டு அந்த மாதத்துக்கு பதிலாக இந்த ஆண்டு வந்து நம்ம அதை ஷாபானுக்கு மாற்றி விட்டோம், ஷாபான் மாதத்தில் நாங்கள் சண்டை செய்ய மாட்டோம், அதுக்கு பதிலாக இந்த முஹர்ரம் மாதத்தில் போய் நாங்கள் யுத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு செய்வாங்க. இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு மார்க்கம். இது இஸ்லாம் ஏற்றுக்கிடுச்சு. 4 மாதம் புனித மாதம்ங்கிறது அதெல்லாம் கண்டிக்கிறேன். அப்படி கேட்குறான்னா இன்னமன் நசீவு, இந்த மாதங்களுடைய புனிதத்தை தள்ளி போடுவது, நசீவுனா தள்ளி போடுவது, ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி, ஏற்கனவே இருந்த குஃப்ரை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே குஃப்ரில் கடந்துக்கிட்டு இருக்கிற, 10ஆவதுக்கு என்ன செய்கிற, புனிதமான மாதம் 4 மாதத்தை சொல்லியிருக்கும் பொழுது கேலி பண்ணுற விதமாக நீ புனிதமாக்குறத கையில் எடுக்கிற. அப்போ அல்லாஹ் தான் முஹர்ரத்தை புனிதமாக்கி இருக்கிறான்னு சொன்னால் அந்த புனிதத்தை நீ காப்பாற்றணும். நீ அந்த புனிதத்தை எடுத்துட்டு அப்புறம் என்ன செய்கிற, ஷாபான் மாதத்துக்கு அந்த புனிதத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னால் நீ வந்து குஃப்ரை ஜாஸ்தி ஆக்கிக்கிற. யுல்லில் பிஹில்லதீன கஃபரு யுஹில்லுனஹு ஆமன் யுஹர்ரிமுனஹு ஆமன், சில வருடங்களில் ஹலால் என்று சொல்கிறார்கள், சண்டை செய்யலாம் என்கிறார்கள் அந்த மாதத்தில், சில வருடங்களில் சண்டை செய்யக்கூடாது என்கிறார்கள். இப்படி சொல்லி தள்ளி போடுவது குஃப்ரை ஜாஸ்தி ஆக்கிவிடும். இதுக்கு என்ன வழங்குது, ஒரு 4 மாதம் புனிதம்னு அதில் அறிவிச்சான்னு சொன்னால் அது தள்ளியே போடக்கூடாது. அவன் அறிவிச்சது தான், எந்த காரணத்துக்காக என்ன செய்ய முடியாது, அதை போய் மாற்றிட முடியாது. இப்படி செய்பவர்களை எல்லாம் என்ன செய்யறான், கடுமையாக கண்டிக்கிறான். இவங்களை சொல்லிட்டு ஜுய்யினலஹும் சூ அமாலிஹிம், இவங்களுடைய கெட்ட செயல் வந்து இவங்களுக்கு அழகாக தெரிகிறது, கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் செய்வாங்க. இப்படி மாதத்தினுடைய புனிதத்தை தள்ளி போட்டுட்டு அதில் எந்த விதமான உறுத்தொலை வெக்கமும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக அதை செய்வாங்க. அழகாக காட்டப்பட்டிருக்கிறது, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். இப்படி அல்லாஹ் செஞ்ச புனிதத்தை தள்ளி போடுறதெல்லாம் கூட கையில் எடுக்கிறது தான். நம்மளும் சில நேரம் தள்ளி போடுறோமா இல்லையா, நோன்பு திறக்கிற தள்ளி போடுறீங்களா, என்னது என்ன மார்க்கத்தில் உள்ளது, நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. என்ன டைம், சும்மா திமுசியாம இல்லை, குர்ஆன்ல அல்லாஹ் சட்டம் போடுறான். என்ன போடுறான், நோன்பை வந்து இரவு வரும் வரை பூர்த்தியாக்குங்கள். இரவுங்கிறது என்ன, இஸ்லாத்தில் இரவுங்கிறது என்ன, சூரியன் மறைகிறது தான் இரவு. ரசூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரவு வந்து சூரியன் வந்து கண்ணை விட்டு மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் உடனே என்ன செஞ்சிருங்க, நோம்பாளி நோம்பு திறந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி லா யஸாலு நாஸு ஹைரின் மஅஜ்ருல் ஃபித்ர, நோம்பு திறப்பதை விரைந்து விரைந்து செஞ்சால்தான் நீங்கள் நல்ல காரியத்தை செய்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து 6:37க்கு இன்றைய தேதியில் சூரியன் மறையுது சென்னைக்கு என்று கணிச்சு சொல்கிறான். இது ஒவ்வொரு ஊருக்கும் கணிச்சு சொல்கிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யுது, இன்றைக்கி எல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கிறீங்க, எல்லாத்துலையும் பிரேயர் டைம் போட்டு பாருங்கள். அதில் என்ன வரும், சென்னை லொக்கேஷனை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும்னு அதில் என்ன செய்யுது, அவன் கணக்கு பண்ணி சொல்கிறான். எந்த ஊரை தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த ஊர் கரெக்டாக காட்டும். சென்னைக்கு இன்றைக்கி போட்டு 6:32 போட்டிருக்கு, நோம்பு அட்டைன்னு போட்டிருக்கிறாங்க, 6:42 போடுறாங்க. 6:37க்கு சூரியன் மறைஞ்சிருது. சூரியன் மறைஞ்சிற வரைக்கும் தான் நோன்பு வைக்கிற கடமை இருக்குது. நம்ம போடுற நோம்பு டயத்தில் 37 இருக்கும். மற்றவங்க சுண்ணத் ஜமாத்தில் போடுற அட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6:37க்கு மறைந்த பிறகு 42க்கு நோன்பு திறக்கணும் அப்படின்னு 42 போடுறாங்க. இப்படி அல்லாஹ் அனுமதிச்சு தள்ளி போட்டு நீ யாரு, அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை போட்டது எது வரைக்கும் தான், சூரியன் மறைகிற வரைக்கும் தான் நோன்பு வாளியா இருக்கு கட்டளை இட்டுருக்கிறான். இன்னொரு 5 நிமிஷம் உனக்காண்டி இருக்க சொல்லியா, அப்போ இன்னொரு 5 நிமிஷம் நான் நோன்பா இருப்பது யாருக்கா வேண்டி, நீ சொல்வதற்காக நான் இருக்கணுமா, அப்போ உனக்கு நான் கட்டுப்படணுமா, அப்போ நீ வந்து இறைவனா, அப்போ இறைவன் இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளுறதெல்லாம் கண்டிக்கிறான், அது மாதிரி இதையும் கண்டிப்பான். அப்போ அல்லாஹ் அனுமதித்திருக்கிற நேரம் எதுன்னா சூரியன் மறைகிறது தான். எப்போன்னு நிற்கணும், அவசரப்படணும், நம்முடைய பலவீனத்தை காட்டணும். இறைவா நீ சொன்னனால தான் பசியாக இருந்தேன், இதுக்கு மேலே நமக்கு முடியாது, உனக்காக நான் கட்டுப்பட்டு இருந்தேன் அப்படின்னு போய் சாப்பிட்டா தான் எல்லாம் சந்தோஷப்படுவான். இது என்ன பெரிய, இன்னொரு 3/4 மணி நேரம் இருப்பேன், இது திமுரு. சூரியன் மறைஞ்சவனை சாப்பிடாம உட்காந்து திமுரு தானது, இதெல்லாம் பெரிய மேட்டரா எனக்கு. அப்படி இருக்கக்கூடாது, பலவீனனா இருக்கணும். அடியான் என்ன செய்யணும், எனக்கு இயலாது, பசி தாங்க இயலாது, அப்படி தான் நீ படைச்சிருக்கிற, உனக்காக கட்டுப்படுத்தி இருந்தேன், எப்போன்னு அலைஞ்சா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அப்படி பார்க்க தேவையே இல்லை. தேயமாச்சா அது கேவலமானதா, பார்க்கத்தான் செய்யணுங்கிறேன்.
இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு, இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குன்னா அது சந்தோஷப்படுற விஷயம், அது இழிவுபடுத்துற விஷயம் கிடையாது. சபையில் வச்சே கேட்கணும். இது வந்து இந்த இழிவுமா நினைக்கிறாங்க, என்னோட டயத்துக்கு பறக்கிறேன் பறக்குன்ற சொல்லியிருக்கிறாங்க. அஜ்ஜல் உண்டால பறக்கிறது. நோன்பு திறக்கிறதுக்கு யார் பறக்கிறார்களோ அவங்க தான் நன்மை செய்கிறார்கள். அதனால எப்போ சூரியன் வரும், எப்போ 37 வரும், எப்போ 36 வரும், 5 செகண்ட் 10 செகண்ட் அப்படி எண்ணிக்கிட்டு இருந்தால் கூட தப்பு கிடையாது. அப்போ அவன் தான் கரெக்டாக பேணுறான்னு அர்த்தம். அப்போ இதில் கூட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பேணுதல்ங்கிற முறையில் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை இவங்க சேர்த்து கொண்டு நோன்பு திறக்கிற டைம்னு போடுறாங்க. இது கண்டிக்கத்தை, இதெல்லாம் ஹலாலாக்குற விஷயம் தான். இதெல்லாம் சட்டத்தை உண்டாக்குற விஷயம் தான். அதே மாதிரி சகருக்கு அப்படி செய்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் முந்திக்கிறாங்க. கேட்ட பேணுதல். சுபுவுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாப்பாட்டை நிறுத்திக்கிறேன்னு, நோன்பு சூரியன் மறைஞ்சி 10 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் சாப்பிடணும். கடைசியில் ஒரு 20 நிமிஷத்தை நம்ம நோன்பை கூட்டிவிட்டாங்க. 20 நிமிஷம் நோன்பை ஆரம்பிக்கிறதுல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமும் முடிக்கிறதுல 10 நிமிஷம் சேர்த்து 12 மணி நேரம் நோன்பை 12.5 மணி நேரம் ஆக்கி போடுறாங்க. அப்போ இதெல்லாம் மனுஷன் தானே செய்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரியான ஒரு அம்சமாக இருக்கிறது. இதை தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி எச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க. மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு. இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருத்தன் உண்டாக்கினானே ஆனால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்பட்டு விடும். இதுதான் முக்கியமான அடிப்படை. இந்த இவ்வளவு வசனங்களுக்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு சொல் இருக்குது. இந்த மார்க்கத்தில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லி தந்துட்டு போயிட்டேன். அதில் ஒருத்தன் இல்லாத உண்டாக்குனான் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஏற்றுக்குருவானா? நிராகரிக்கப்பட்டு என்ன அர்த்தம்? கூலி கிடைக்காது, அது அமல் இல்லை. அது அந்த நோன்பு கிடையாது, அந்த தொழுகை கிடையாது, அந்த திக்ரு கிடையாது. நான் சொல்லாத ஒன்றை உருவாக்கி சொன்னால் அது ரத்து செய்யப்படும். ரத்து செஞ்சால் என்ன அர்த்தம்? ஒன்றும் கிடைக்காது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 2697வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்தால், என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்வார்களே ஆனால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். இது முஸ்லீமில் 3442. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. நான் சொல்லாத ஒன்றை உண்டாக்கினால் அது ரத்து செய்யப்படும். என்னுடைய கட்டளை ஆர்டர் இருக்கணும். அந்த ஆர்டரை கொண்டு தான் தீனுங்கிற பேரில் எதையும் செய்யணும். ஒரு புதுசாக ஒரு தஸ்பீஹ் செய்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு பார்க்கணும். புதுசாக ஒரு 2 ரக்காத்தை உண்டாக்குறீங்களா, புதுசாக தொழுவ போகிறீங்களா, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு பார்க்கணும். அப்போ எந்த ஒரு அமலை நம்ம செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்களா என்று பார்க்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது ரத்து செய்யப்படும். இப்படி எச்சரித்திருக்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குத்துபாவிலும், நம்ம தான் எல்லா குத்துபாவிலும் சொல்றது இல்லை, அவங்க குத்துபாவில் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வையெல்லாம் புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சொல்லிவிட்டு, இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். இதை சொல்லுவாங்களா ஒவ்வொரு முறையிலையும் மக்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்காக வேண்டி. செய்திகளில் மெய்யானது எது? மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் தானே. மனுஷன் பேச்சில் பொய்யெல்லாம் வந்துட்டு தானே செய்யும். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகளில் ரொம்ப உண்மையான செய்தி அல்லாஹ்வுடைய வேதம். வ அஹ்ஸனல் ஹதி, வழிகாட்டுதலில் அழகான வழிகாட்டுதல் ஹதியு முஹம்மதின், இந்த முகமதுடைய வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதாவது செய்திகளில் மெய்யானது அல்லாஹ்வுடைய வேதம், வழிகாட்டுதலில் சிறந்தது வந்து இந்த முகமதுடைய வழிகாட்டுதல். சொல்லிவிட்டு ஒ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியங்களில் மிக மிக கெட்டது என்ன தெரியுமா? எனக்கு பின்னால் உண்டாக்கப்பட்டது. நான் சொல்லாம, இறை தூதர் என்று நான் வழிகாட்டாம நீங்களா உண்டாக்குறீங்களா மார்க்கம்னு, அதுதான் காரியங்களில் மிக மிக கெட்டது. ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்கள் தான் மார்க்கத்தின் பெயரால. இதெல்லாம் புதுசாக உண்டாக்கப்பட்டது, இது கெட்டது கிடையாது. இது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படலை. நீங்கள் கட்டிருக்கிற வாட்சி மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கல. நீங்கள் வச்சுக்கிற ஃபோன்லாம் கூட புதுசாக உண்டாக்கப்பட்டது தான், அது கெட்டது கிடையாது. இது மார்க்கத்தில் உண்டாக்குறது. இப்படி 2 ரக்காத் தொழுவு, இப்படி 4 ரக்காத் தொழுவு, இப்படி செஞ்சு அப்படி ஆயிடுவேன், இப்படி உண்டாக்குறாங்கல்ல, இப்படி உண்டாக்குவது வந்து மகா கெட்டது. அதுக்கப்புறம் சொல்றாங்க குல்ல முஹதஸத்தின் பிதா, புதிதாக இப்படி உருவாக்குற எந்த காரியமாக இருந்தாலும் அனைத்துமே பிதஅத், அனாச்சாரம். குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் கொண்டே சேர்த்து விடும். அழகா சொல்றாங்க. அதான் வேதம் தான் வழிகாட்டி. நான் ஒரு வழிகாட்ட வந்திருக்கேன், ஏன் சொல்ல கேட்டுக்க. நாங்கள் 2ம் இல்லாமல் நீங்கள் தான் உண்டாக்கிட்டீங்கன்னா அது கெட்டது. கெட்டதெல்லாம் பிதஅத்து, பிதஅத்தெல்லாம் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்துக்கு போகும்.
என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தமது உரையில் குறிப்பிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நசைங்கிற நூலில் 1578வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது? இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வந்து வஹி மட்டும்தானே தவிர அல்லாஹ் சொல்லாம ரசூல் சொல்லாம நம்மளாக ஏதாவது உண்டாக்குனாமே ஆனால் அது எவ்வளோ நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் சரி அதுக்கு நரகம் தான் கிடைக்கும். நரகம் கிடைக்குன்னு வருது. செஞ்சு தப்புங்கிற ஒரு செய்கிற ரத்து செஞ்சு அமல் கூலி இல்லாமல் போகிற விஷயம் இல்லை, நரகத்தில் கொண்டு சேர்த்துறோம். இதை ஏன் செஞ்ச? இதை நான் சொன்னேன்னா, நான் சொல்லாத ஒன்று நீ செஞ்சீங்கன்னா உனக்கு நரகம் தான் தருவேன், சொர்க்கம் கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த மேராஜ் நோம்புன்னு ஒரு நோம்பு வைக்கிறாங்க, நீ பார்க்குறீங்க ரஜப் 27 அப்பள்ளி அசலாம் விளக்கம் லைட்லாம் போட்டுக்கிட்டு மேராஜுக்குன்னு சிறப்பாக ஒரு நோன்பு வைக்கிறாங்க. அப்போ மேராஜ் நோன்பு வைக்கிறேன்னு குரான் எங்கேயாவது இருக்கா? இல்லை. மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சஹாபாக்கள் வச்சாங்களா? இல்லை. சொல்ல போனால் மேராஜுங்கிற சம்பவத்தை பற்றி தான் ஹதீஸில் இருக்கே தவிர எந்த மாதம் எந்த தேதிங்கிறதே இல்லை. ஏன் இல்லை? அதை ஒரு கொண்டாட்டமாகவே அவங்க வைக்காதனால யாருக்கும் தேதி தெரியல. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்கங்கிற செய்தி தான் அறிவிக்கப்படுதே தவிர அது எத்தனாம் ஆண்டு நடந்தது, என்ன மாதம், எந்த டேட்டில்னு சொல்லப்படலை. அதுக்கு அதில் ரஜப் 27 இவங்கள பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்றைக்கு மேராஜ் நடந்து நமக்கு மேராஜை நம்பணும். மேராஜ் என்ற விண்வெளி பயணத்தை நம்ம நம்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு விண்ணுலகம் வரை அழைத்து சென்றான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அது எத்தனாம் தேதி இல்லை, என்ன மாதம் இல்லை, தெரியல, அறிவிப்பு இல்லை. ஏன் அறிவிப்பு இல்லை? அதுக்கு ஒரு வருஷம் நோன்பு வச்சிருந்தா தெரியுமா? டேட்டு கரெக்டாக தெரியுமில்ல. வருஷம் நோன்பு வச்சு ஏதாவது இபாதத்தை செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த டேட்டு மறக்காமல் இருக்கும்லங்க. லைலத்துல் கத்ர் மறக்காமல், ரமலான் மறக்காமல் இருக்குதா இல்லையா? அது ஏன் மறந்து போச்சு? மக்களுக்கு தெரியல. அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதாகவே இருக்கவில்லை. அப்போ இந்த மேராஜின் நோன்பு வைக்கிறேன், நன்மை கிடைக்குமா நரகம் கிடைக்குமா? இப்போ நோன்பு நல்லதாக இருக்கலாம். இங்கே மேட்ரு என்ன? எந்த நான் சொல்லாத ஒன்றை நீ உண்டாக்கினால் ரத்து செய்யப்படும். ரெண்டாவது அது பிதஅத்தில் சேரும். பிதஅத்து நரகத்தில் சேரும். அல்லாஹ் என்ன செய்வோம்? நோன்பு பார்க்க மாட்டான். இதை யாரு சொல்லி செஞ்ச? இதை சொன்ன இறைவன் யாருடா உனக்கு? நாங்கடா இறைவன். நான் சொல்லி நோன்பு வைக்கணும். நீனா ஒரு நாளைக்குனா ஓ மார்க்கமா? அப்போ உங்கள் அப்பா விட்டு மார்க்கமா? அல்ல கேட்க மாட்டானா? அப்போ அல்லாவுக்கு எதனால் கோபம் வருது? நீங்கள் செய்கிறது நல்ல நோன்பாக இருந்தாலும் மேராஜ் அன்னைக்கு 40 ரக்காத்துரு 200 ரக்காத்துரு நோட்டீஸ் எல்லாம் போடுறாங்க. 100 ரக்காத்துருன்னு என்ன புதுசாக தொழுகையெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது? குரானில் இருக்குது, ஹதீஸில் இல்லை. இவங்கெல்லாம் வருமானத்துக்காக உண்டாக்கி இருக்கிறாங்க. விடிவரை முடிச்சிருக்கிறதுக்கு, அது மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவதற்காக வேண்டி அதை கண்டுபிடிச்ச ஒரு விளையாட்டு. அப்போ இதை நம்ம செஞ்சோம்னா நான் பாவங்கிறது கூலி கிடைக்காம போகிறது ஒரு விஷயம். நரகத்துக்கு போயிடும். எதனால் நரகத்துக்கு போகிறோம்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனுஷனை கொடுக்குறேன். மனுஷன் சொன்னாலும் கேட்க ரெடியாக இருக்கிறீங்க. அவன் மேராஜ் நோமா வைப்பீங்க, மீலாது விழாமா ரெடிப்பீங்க, முழுதுமா ரெடிப்பீங்க. அப்போ அவன் சொன்னாலும் கேட்பீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு யார் அல்லாஹ்? நான் அல்லவா அவன் அல்லவா? இந்த ஒரு தோரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். அதை விட அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை ஒரு ஆள் கொடுக்குறதா இருந்தால் அவனுடைய தூதருக்கு கொடுக்கலாம். நம்மெல்லாம் கொடுங்க, நமக்குலாம் அதிகாரம் கிடையாது, அதெல்லாம் விட்டுருவோம். நபிகள் நாயகத்துக்கு அதிகாரத்தை எல்லாம் கொடுக்குறானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அந்த மார்க்கத்தில் தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அனுப்புகிறான். அவங்களுக்கு முன்னாடி ஏராளமான நபிமார்களை அனுப்புகிறான். இந்த நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன? நான் சொல்றதை சொல்லணும். நபிமார்களுக்கு சொல்லி கொடுத்த மேட்ரு என்னது? இன் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்களுடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்றது மட்டும்தான். நாங்கள் சொல்றது தான் சொல்லணும். இஷ்டத்துக்கு கையில் மடியில் ரசூல்லாவை ஐடியா பண்ணி சிந்திச்சு பார்த்து இன்னைக்கு இப்படி செய்வோம், நாளைக்கு அதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார்களே ஆனால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவங்க எதைத்தான் சொல்லணும்? அல்லாஹ்ட்டிருந்து வந்ததை தான் சொல்லணும். அல்லாஹ்ட்டிருந்து வராமல் அவங்களா 1-2 விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. சில நேரங்களில் மனிதர்கள் என்ற முறையில் சில நேரங்களில் அவங்களா சில முடிவுகளை எடுத்தாங்க. வஹி வரல, வஹி வராமல் அவங்க சில முடிவுகளை எடுத்திருக்கும் பொழுது அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். இப்படி நீ செய்யலாம், நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ எப்படி செய்வ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி அல்லாஹ் கேட்டான்னு சொன்னால் இந்த உலமா பெரியார் மகானுக்கெல்லாம் இருக்குமா சட்டம் வைக்கிற அதிகாரம்? சஹாபாக்களுக்கெல்லாம் இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கை இல்லையே, எப்படி இல்லைங்கிறான் அல்லாஹ்? பாருங்க, மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஒய்தா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், நம்முடைய தெளிவான வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டும் பொழுது காலல்லதீன லா யர்ஜூன லிகானா, நம்முடைய சந்திப்பை மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அல்லாஹ்வை சந்திக்கணும் என்பதை நம்பாத மக்கள் கேட்கிறார்கள்.
இயத்திபி குரானின் கைரி ஹாதா, வேற குரானை கொண்டுட்டு வா. இது இன்னும் கடுமையா இருக்கு, போதனைலாம் இப்ப மாதிரியா இருக்கு, நீ வேற குரானை கொண்டு வா என்று முகமது உன்னிடத்துல கேட்கிறார்கள். அவ பத்திலுகு, அல்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லு, எல்லாம் போல்ட்ட குரான் போட்ட தானே சொல்லுது, எல்லாம் வெட்டு குத்து மாதிரி தான் இருக்கு குரான். எந்த போதனையாக இருந்தாலும் வளைஞ்சு இந்த பூசி மொழிற விளையாட்டு இருக்காது. எஜமான் அப்படி தான் சொல்லுவான். ஏன் சார், நண்பர்களுக்குள்ள பூசி மொழியை பேசிக்கிறாங்க. எஜமான் அடிமைக்கு கட்டளை போடும்போது அடிச்சு தான் என்ன செய்வாங்க சொல்லுவான். அல்லாவோட எந்த ஒரு இதுவுமே என்ன செய்யாது, கெஞ்சிற மாதிரிலாம் இருக்காது. செய்யி கட்டளை அப்படிதான், நரகம் அப்படிதான் எச்சரிக்கை பண்ணுவான். அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. என்ன செய்யறாங்க, ஏத்திபி குரான் இந்த கைரி ஹாத, வேற குரான் கொண்டுட்டு வா. நீங்க நல்ல ஆள் தான், நீ சொல்ற குரான் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வேற குரானை கொண்டுட்டு வா. அவ பத்தியில் கொஞ்சம் மாற்றி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா யகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் புறத்திலிருந்து மாற்றுகிற அதிகாரம் எனக்கு இல்லை. இன் அத்தபியு இல்லாமா யூஹா இலைய, எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர நான் வேற எதையும் சொல்வது கிடையாது. இன்னி அஹாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு உன்னோடக்கவுன்னு ஏதாவது சொந்தமாக சொல்லிட்டேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கடும் தண்டனைக்கு நான் அஞ்சுகிறேன். நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அங்கேருந்து வந்ததான் சொல்லுவேனே தவிர வந்ததை மாற்றியும் சொல்ல மாட்டேன், கூட்டியும் சொல்ல மாட்டேன், குறைச்சியும் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிவிட்டால் என்னையும் அல்ல வேதனை செய்வான், என்னுடைய இறைவன் என்ன செய்வான், என்னையும் தண்டித்து விடுவான் என்று 10வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இதில் என்ன வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் வந்ததை தான் அவங்க சொல்லணும். அல்லாஹ்விலிருந்து என்ன செய்தி வருதோ அதைத்தான் அவங்க சொல்ல வேண்டும். அப்போ மற்றவனுக்கு அதிகாரம் இருக்குமா? இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டும்தான்னா, நபிகள் நாயகத்துக்கு வஹி இல்லைன்னு 2 நாள் இருக்கு, பின்னாடி அதை விளக்குவோம். வஹியாக அவங்க சொன்னதுதான் மார்க்கமாகும், வஹி இல்லாத எதுவும் மார்க்கமாகாது என்பதற்கு தான் இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் இருந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, அவங்க மனைவிமார்களுக்கு மத்தியில் அடிக்கடி சண்டைகள் நடக்கும். அதிகமான மனைவிகள் இருந்தாங்கன்னு சொன்னால் சண்டைகள்லாம் நடக்கும். அப்போ அவங்க ஒரு மனைவி வீட்டில் போய் என்ன செய்வாங்கன்னா, அப்போ தேன் அருந்திட்டு வந்தாங்களா, வந்தோம் இன்னொரு மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 பேர் பிளான் பண்ணிக்கிறாங்க. தேன் குடிச்சிட்டு வர்றாங்க, நம்ம வந்து அதை தேனில் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வாடை வருதுன்னு நம்ம சொல்லுவோம், அதோட அவங்க தேனை விட்டுருவாங்க, அந்த பக்கம் போகவே மாட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் வந்தவுடனே, உங்கள்கிட்ட இந்த மகாபீருங்கிற ஒரு துர்வாடை வருகிறது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, அப்போ தேனில் தான் இந்த வாடை வருது போல இருக்குது, நம்ம தேனை தானே சாப்பிட்டு வந்தோம், நம்மகிட்ட இந்த வாடை வருதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து தேனை ஹராம், தேனை தொட மாட்டேனே அப்படின்ட்டாங்க. மனைவிட்டு ஏற்பட்ட ஒரு பஞ்சாயத்துக்காக வேண்டி தேனை என்ன செஞ்சிட்டாங்க, ஹராம் ஆக்கிட்டாங்க. அல்ல, இது சின்ன குடும்ப விஷயம், மனைவி சண்டையில் தேனை சாப்பிட மாட்டேங்கிற விஷயம் வேறு. அப்போ இதை கூட எல்லாம் பிடிக்கல. இது எப்படின்னு சொல்லலாம், தேனை நான் ஹலால் ஆக்கியிருக்கிறேன், நீ பிடிக்கல திங்காமல் இருந்துட்டு போ, ஹராமாக்கு நீ யாரு? அல்ல எப்படி கேட்குறான், சூரத்து தஹரீம், அந்த சூராவுக்கு பேரை ஹராமாக்குதல். முதல் வசனமே அப்படி தான் இருக்குது. 66வது அத்தியாயத்தில் 1வது வசனம், யா ஐயுஹன் நபியு, நபியே, லீமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீ ஏன் ஹராமாக்கினாய்? தேனை வந்து நான் ஹலால் ஆக்கியிருக்கேனா இல்லையா? குர்ஆனில் தேனை பற்றி சொல்கிறானா இல்லையா? தேனீக்கள், தேன் 16வது சூறா இருக்கிறது, அதில் தேனி இருக்கிறது. யஹ்ருஜு முன் புத்தூனிஹா ஷராபுன், முக்தலிஃபின் அல்வானு, பல நிறங்களை கொண்ட வானம் அதில் உருவாகிறது. ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நிவாரணம், நோய் நிவாரணம் இருக்கிறது என்றெல்லாம் தேனை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். அப்போ தேன் ஒரு நல்ல உணவுப் பொருள் என்று அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொந்த மேட்டருக்காக வேண்டி இன்னுமே தேனை தொடமாட்டேன்னுட்டாங்க, தேனை ஹராம் ஆக்கிட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், யா ஐயுஹன் நபி, நபியே, லிமத்து ஹர்ரிமு, நீ ஏன் ஹராம் ஆக்குகிறாய், மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்கியதை தபுத்தகை மர்லாத் அஸ்வாஜிக்க, உன் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நீ எப்படி ஹராமாக்கலாம் என்று கண்டிக்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தேனை பிடிக்க ஒரு பிரச்சனையினால் வெறுப்பு ஏற்படுகிறது. அதனால் அவங்க ஹராம் என்று அறிவிக்கிறாங்க. இதை சாதாரணமாக விட்டுட்டு போயிடலாமா இல்லையா? இதை கோவத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கவனிக்கிறான். அல்லாஹ் இதுதான் கவனிக்கும். என்ன மேட்டரை பார்க்குறான், நம்ம வேலையில் இது ஹராம் ஆக்குறது, நம்ம வேலையில் இது இவர் எப்படி இருப்பார், நான் தூதரை நியமிச்சு அந்த அதிகாரம் இவருக்கு வந்துருமா? நான் சொன்னது தானே இவர் சொல்லணும். நான் ஹலால்னு ஒன்று சொல்லியிருக்குமே, எப்படி ஹராம்டார்னா, நீங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஹராம்னா ஹராம் ஆயிராது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று ஹராம்னா ஹராம் ஆயிருமா இல்லையா? அப்போ ஹராம்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தீனை மாறி போயிடும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து இதை கண்டிக்கிறான். ரசூலாக இருந்தால் கூட அதுக்கு இடம் கிடையாது. எது கிடையாது, வஹி வந்ததுக்கு மாற்றமாகவோ வஹி இல்லாத முடிவெடுப்பவோ நபிகள் நாயகத்துக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரியார் மகான சஹாபிக்கெல்லாம் எப்படி மார்க்கம் சொல்கிற அதிகாரம் வரும்? யோசிச்சு பாருங்கள். இது ஒரு விஷயம்.
அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கடியான காலத்தில் யுத்தங்கள் அடிக்கடி சந்திச்சுட்டு இருந்தாங்க. அப்போ யுத்தங்களுக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில ஆளுக்கு முன்னாடி வந்து என்ன செய்வாங்க, முனாஃபிக்குகள்லாம் வயிற்று வலிக்குது, தலைவலிக்குது, அது இருக்குது ஏதாவது சொல்லி வரமாட்டோங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, கேட்க சரி போங்கடா வராதெல்லாம் போன்னு அனுப்பி விட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யணும், அதை கண்டிக்கிறான். நீ எப்படி ஏன்ட்டில் கேட்கணும், யார் இந்த கேட்குறாங்க பர்மிஷன் கொடுக்கவா வேணாமா, நீ ஏன்ட்டில் கேட்கணும். அல்லாஹ் கேட்குறான் பாரு 9ஆம் அத்தியாயத்தில் 43 வசனத்தில், அஃபல்லாஹு அன்க, நீ செஞ்ச தப்பை நான் மன்னிச்சிட்டேன். முதல்ல தப்பை மன்னிச்சிட்டேன்றான்ல, நீ செஞ்ச தப்பு தான், இனிமேல் செய்யாத மன்னிச்சிட்டேன். லிம அதின் தலைவன், நீ எப்படி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த, ஹத்தா எத்த பையனான் லக்கல்லதீன சதக்கு தாளமல் காதிபின், பொய் சொல்கிறவன் யாரு உண்மையாளர் யாருன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் நீ எப்படி அனுமதி கொடுத்த. அவன் பாட்டு பொய் சொல்லிட்டு வைத்த வழிங்கிறான், நீ பாட்டு விட்டுற, வந்துதான் ஆகணும்னு சொல்லு. அப்போ தான் அவங்க எல்லாம் கரெக்டானவன் யார் முனாஃபிக்கான்னு உனக்கு தெரியும். நீ பாட்டுக்கு போர் நேரத்தில் செலவு கட்டவன செலவு கொடுத்தீன்னு சொன்னால் ஏமாத்திட்டு போயிடுவான். அப்போ உண்மையாளர்களையும் பொய்யர்களையும் பிரித்தறிவதாக இருந்தால் இந்த போருக்கு எவன்லாம் வர்றானோ அவன்லாம் உண்மையாளன். நெருக்கடியான நேரத்தில் யார் போருக்கு வராமல் ஒளிஞ்சு கொள்றானோ அவன்லாம் பொய்யன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? நீ பர்மிஷன் கொடுத்தா அப்படி கண்டுபிடிக்கிறது, நான் தான் பர்மிஷன் வாங்கிட்டேனேமான அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், நீ செஞ்ச மெத்தடு தப்பு, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ அனுமதி கொடுத்துருக்க கூடாது, இருந்தாலும் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமேல் செய்யாதுன்னு அர்த்தம். இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீ செஞ்ச தவறு சின்ன ஒரு விஷயம், நான் போருக்கு போகாமல் இருக்க எனக்கு ஒரு பர்மிஷன் தாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில், ஜனாதிபதிங்கிற முறையில், தளபதிங்கிற முறையில் பர்மிஷன் கொடுத்தா நம்ம பார்வையில் குற்றம் இல்லை, அது ரசூலுல்லாஹ் செஞ்சது. ஆனால் அல்லாஹ் அதையும் குற்றம் போகிறான். எப்படி நீ தூதர், நான் என்கிட்ட வகி செய்து உனக்கு வந்துகிட்டு இருக்குது, வகி இல்லாத மனுஷனா நீ, மற்ற மனிதர்கள் இப்படி செஞ்சுட்டு போயிடலாம். என்னிடத்தில் வகி தொடர்பு இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் என்கிட்ட என்ன செய்தி வருதுன்னு பார்க்கணும், வெயிட் பண்ணணும், நீ எப்படி செஞ்சேன்னு கேட்குற அளவுக்கு அல்லாத கடும் பிரச்சனையாக கேட்குறான், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி ஒரு யுத்தத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, கைதிகள்லாம் பிடிக்கப்படுறாங்க. கடுமையான எதிரிகள் வந்து சண்டைக்கு வரக்கூடிய நேரத்தில் கைதிகளை பிடிக்கப்படுறவங்கள அதை வந்து 2 விதமாக கையாளுவாங்க. எப்படி கையாளுவாங்கன்னா, அந்த கைதிகளை பிரித்து கொடுக்குறது. எதிரிகள் தோற்று போன பிறகு கைதிகள்லாம் பிடிச்ச ஆளுக்கு நீ 2 கைதி வச்சுக்க, நீங்கள் 2 கைதி வச்சுக்கன்னு பிரித்து கொடுப்பாங்க. இது ஒரு மரபு இருந்துச்சு. சில நேரத்தில் என்ன செய்வாங்க, கொண்டு விடுவாங்க. கைதிகளை பிடித்தப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டால், ரொம்ப நெருக்கடியான எதிரிகளுடைய தொல்லை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால், இவங்களுக்கு விடுதலை செஞ்சோம்னா நாளைக்கு படை திரட்டிட்டு வருவான், விடுதலை செய்தால் படை திரட்டிட்டு மறு சண்டைக்கு நம்ம தயாராகணும், அப்படியான வங்காபிர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களெல்லாம் முடிச்சிடணும். எதிரிகளை வந்து வச்சிருந்தோம்னா நாளைக்கு இவங்களோட திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு முடிவு எடுப்பாங்க. சில நேரங்களில் ரூபாயை கொடுத்துட்டு மீட்டிட்டு போ, உன் குடும்பத்தார வர சொல்லு, ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு போ, திருப்பி கூட்டிகிட்டு போ, இந்த மாதிரியான முறையில் என்ன செய்வாங்க, விடுவிப்பாங்க. அல்லது கைதிகளாக வச்சுக்கிறவங்க பலவிதமான முடிவு எடுப்பாங்க. ஒரு போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கைதிகளை வந்து கொல்லணும்னு சொல்லி அபூபக்கர் உமர்லாம் சொல்கிறாங்க. விடக்கூடாது, இவங்களை விட்டால் என்ன செய்வாங்க, சும்மா வம்பு சண்டைக்கு வந்திருக்கிறாங்க, வந்த இடத்துல இவ்வளோ பெரிய சேதத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க, நம்ம செல் இவ்வளோ பேர் இறந்துருக்குறோம், இவனை அனுப்பி விட்டோம்னா நாளைக்கு இதே மாதிரி தயார்படுத்திட்டு வருவான்னு சொல்லி மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இறக்கப்பட்டு நினைச்சிட்டாங்க, போங்களாண்ட பணத்தை கொடுத்து விடுதலையாகி போங்கடான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். மாக்கான லின் நபி ஐயக்கூனல வசரா, நபிக்கு வந்து கைதிகளை வைத்துக் கொள்கிற உரிமை கிடையாது. ஹத்தா யுஸ்ஹின ஃபில்லர், பூமியில் வலிமையை உண்டாக்கி கொள்கிற வரைக்கும், நல்ல வலுவாய்க்க, இவங்க போயிட்டு திருப்பிக்கிட்டு வந்தால் நம்மளை அசைக்க முடியாது அப்படின்னு பலமான நம்ம ஆயிட்டோம்னு சொன்னால் விட்டுடலாம். நம்ம ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் பொழுது சண்டைக்கு வந்தான்னு வைங்களேன், இவன் போய் 100 பேரை திரட்டிட்டு வந்தாலும் நம்மளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு வலுவான சாம்ராஜ்யம் உருவாகிற வரைக்கும் கைதிகளாக வைத்துக் கொள்ளக்கூடாது. இது தப்பு. துரிதூன் அருள துன்யாவுடைய சாதனத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள், ஆளுக்கு 2 கைதியை வச்சுக்கிட்டா லாபம் தானே, வீட்டு வேலைக்கெல்லாம் யூஸ் ஆவாங்கல்ல, அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா, அல்லாஹ் வந்து ஆகிரத்தை விரும்புகிறான், அதனால கவனமாக இருந்துகள்னு சொல்லிட்டு, லவ்லா கிதாபு மினல்லாஹி சபக, அல்லாவிடமிருந்து ஏற்கனவே உங்களை மன்னித்து விட்டதாக ஒரு எழுத்துமான விதி இல்லாமல் இருந்தால், லமஸ்ஸக்கும் ஃபீமா அகத்தும் அதாபுன் அலீம், நீங்கள் இந்த கைதிகளை சரியான முறையில் தண்டிக்காமல் விட்டதற்காக கடும் தண்டனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கைதிகளை பிடிக்கிறீங்க, நீங்களே பலவீனமாக இருக்கிறீங்க, உன்னை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உறுதியாக ஆகலை, இந்த நேரத்தில் வந்து எதிரிகளை விட்டு திருப்பி அவனை சண்டைக்கு வர்றதுக்கு விட்டீங்கன்னு சொன்னால் பெரிய குற்றம், இதை செஞ்சதுக்கு நான் உங்களை தண்டிச்சிருப்பேன்
தண்டிக்க வேண்டாம் என்று நான் ஒரு முடிவை எடுத்துட்ட காரணத்தினால் நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். நபிகள் நாயகத்தை சேர்த்து சொல்றான். நீங்கள் செஞ்ச காரியத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து கடும் தண்டனை கிடைத்திருக்கும். அப்ப இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உலவு தகவல் அலைனா பாதுல் அக்காவில், இந்த முகமது நான் தூதராக அனுப்பியிருக்கிறேன், இவங்க சில சொற்களை சுயமாக இட்டு கட்டி விட்டார் என்று வைத்துக் கொண்டார். உலகத்தை கவ்வள அலைனா பாதல் அக்காவில், நான் சில விஷயங்களை சொல்றேன், நான் சொல்லாத உன்னையும் இதான் இஸ்லாமு இதான் மார்க்கம் அப்படின்னு அவரா சொன்னார்னு வைங்க. அப்படி செய்தால் லஅகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் பிடிப்பேன். சும்மல கதானா மின்ஹுல் வத்தீன், அவர் நாடி நரம்பை தரித்து விடுவேன். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், அதை விட்டு உங்களில் எவனும் தடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், இந்த முகமதை நான் தூதரா நியமிச்சிருக்கிறேன், நான் சொன்னதை தான் அவர் உங்களுக்கு சொல்லணும், நான் சொல்லாததில் அவரா இஷ்டத்துக்கு மார்க்கம்னு சொன்னார்னு வைங்க, வலது கையால் பிடிப்பேன்னா பலமாக பிடிக்கணும் அர்த்தம். இப்போ இடது கையால் பிடிக்கிறத விட வலது கையால் பிடிச்சா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அதுக்காக எல்லாம் அப்படி சொல்லி காட்டுறான். அவரை வலக்கரத்தால் பிடித்து நாடி நரம்பை, இந்த முகமது நபியுடைய நாடி நரம்பை தரித்து விடுவேன். நான் எவ்வளோ நம்பி பொறுப்பை படைச்சிருக்கிறேன், அவர் இஷ்டத்துக்கு இருந்தால் சொன்னா விடுவானா, தரித்து விடுவேன். அப்படி செய்ய நினைத்தால் உங்களில் எவனும் அவரை காப்பாற்ற முடியாது. எவ்வளோ கடும் வார்த்தைன்னு பாருங்க. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கே பவர் இல்லைங்கிறான். ரசூலுல்லாவா இருந்தாலும் ஒவ்வொரு செய்தியையும் அங்கேருந்து வருதான்னு பார்த்து பார்த்து சொல்லுவோம். அப்படி சொன்னாங்க. இப்படி செய்யலாம் இல்லை, இப்படி செய்யலாம் மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இட்டு கட்டிடுவாங்களா? எதுக்கு இதை சொல்லி காட்டுறான்? இந்த மாதிரி கண்டவன் சொல்ற கேட்டு நாசமாயிடக்கூடாங்கிறதுக்காக எச்சரிக்கிறான். ரசூலுல்லாஹ் அப்படி செய்வாங்க, இட்டு கட்டிடுவாங்க. இதை சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ நம்பிக்கையாக இருப்பார்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், ஒரு காலத்தில் இட்டு கட்ட மாட்டார்கள். இது எதுக்கு சொல்றான்? நபியவே நான் இப்படி விட மாட்டேன்டா, உனக்கு என்னடா? அதுக்கு தான். அப்போ உலவுத்த கவ்வள அலைனா பாதுல் அக்காவில், சில சொற்களை அவர் சொந்தமாக இட்டுக்கட்டி அவராக கற்பனையாக செய்து சொல்லி இருப்பாரையானால் லஅகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் நாம் பிடித்திருப்போம். சும்மல கதனா மின்ஹுல் வத்தீன், பிறகு நாடி நரம்பை தரித்திருப்போம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், அதிலிருந்து தடுக்கிற எவனும் உங்களில் கிடையாது, நான் செஞ்சே தீருவேன் என்று 69வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் சொல்லுகிறான். என்ன காட்டுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொல்லிட்டா பிடிச்சிருவேங்கிறான், நாடு நம்ம தரிப்பேங்கிறான், உலகமே திரண்டு வந்தாலும் அவர் காப்பாற்ற இயலாதுங்கிறான்னா அந்த பவரில் எப்படி இருக்கான் அல்லாஹ் பாருங்க. விட்டவே மாட்டேங்கிறான். இந்த நான் தாங்கிறதுல காட்டு ரசூலும் கிடையாது. ரசூலு கூட அந்த அதிகாரத்தை கொடுக்க தயாராக இல்லை. நான் தேர்ந்தெடுத்த ரசூல் தான். இந்த உலகத்து மக்களை எல்லாம் ரொம்ப விருப்பமானவர் அவங்க தான் அல்லாஹ்வுக்கு, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஒரு எல்லையில் அந்த சின்ன ஒரு நூலை எடுத்துட்டால் போது அவனுக்கு வர்ற கோபம் கடும் கோபமாக இருக்கும். அப்படின்னா இந்த இஸ்லாத்தின் ஆதாரம் இறைச்சி இதுங்க இருக்கு, வேறு என்ன ஆதாரம் வேணும்? இவ்வளோ அழுத்தமாக இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்வதை பார்க்கிறோம். இது அல்லாமல் இன்னும் நிறைய சான்றுகள் இருக்குது. இந்த மார்க்கத்தில் யாருக்குமே எந்த ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹ் தரவில்லை என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்தடுத்த